உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சொல்லதிகாரத்தில் பெயரியல் பற்றி காண தொடங்கி இருக்கிறோம். பெயர் என்பதற்கு இலக்கணம் கூறினால் அதுவே ஒரு பெயர் சொல். பெயர் என்பதே ஒரு பெயர் சொல். இந்த பெயர் சொல் என்பதனை சரியாக எழுத வேண்டும். நடுவில் சகர ஒற்று வர வேண்டும். அதுக்கு இலக்கணம் சொன்ன என்ன? பெயர் சொல்ங்கிறதுக்கு இலக்கணம் சொல்லுங்க. பெயருக்கு இலக்கணம் சொன்னா பெயர் சொல்லி சொன்னீங்க. பெயர் சொல்லுக்கு இலக்கணம் சொல்லுங்கன்னு யாராவது கேட்டா அது இருபெயரொட்டு பண்பு தொகை. எப்படி? சொல் என்பது எல்லா சொல்லையும் குறிப்பது. பெயர் என்பது குறிப்பிட்ட ஒரு வகை சொல்லை குறிப்பது. அதனால ஒரு சிறப்பு பெயரும் ஒரு பொது பெயருமாக இரண்டும் ஒட்டி வருவதற்கு பெயர் இருபெயரொட்டு பண்பு தொகை. பூ என்பது எல்லா பூவுக்கும் உள்ள பொது பெயர். மல்லிகை என்பது ஒரு குறிப்பிட்ட பூவிற்குரிய சிறப்பு பெயர். மல்லிகை பூ என்று சொல்லுகிற போது இருபெயரொட்டு பண்பு தொகை. பாம்பு என்பது எல்லா பாம்புக்கும் உள்ள பொது பெயர். சாரை என்பது குறிப்பிட்ட பாம்புக்குரிய சிறப்பு பெயர். இரண்டும் சேர்ந்து வருகிற போது சாரை பாம்பு. அந்த மாதிரி இருபெயரொட்டு பண்பு தொகையில வல்லொற்று மிகுதி என்பது இலக்கணம். சாரை பாம்பு, மல்லிகை பூ, இப்படித்தான் வர வேண்டும் பெயர் சொல். அதனால பெயர் சொல் என்று வர வேண்டும் என்று பார்த்தோம். இதெல்லாம் இந்த மாதிரியான இலக்கணத்தை பள்ளிக்கூடத்திலிருந்து சொல்லி கொடுத்து வந்தா அவர்களெல்லாம் மொழியில ரொம்ப மொழித்திறன் முட்டறுத்த திறமுடையவர்களாக ஆவார்கள். அது மிகவும் இன்றியமையாதது. அது ஆசிரியர்கள் தான், இனிமே பள்ளி ஆசிரியர்கள் தான், அவர்களுக்கு தான் இந்த பெரும் பொறுப்பு இருக்கிறது. மொழியை மிகச் சிறப்பாக சீராக பிழையின்றி கற்பிக்கக்கூடிய ஒரு நிலை அந்த ஆசிரியர்களுக்கு வர வேண்டும். அந்த காலத்துல மிக முன்பாக திண்ணை பள்ளிக்கூடம் இந்த பணியை மிகச் சிறப்பாக செய்தது. அந்த திண்ணை பள்ளிக்கூடத்துல படித்த மிக ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமே கற்காமல் போய் திண்ணை பள்ளிக்கூடத்துல உட்கார்ந்து கற்றவர்கள், வயதெல்லாம் தாண்டி போய் உட்கார்ந்து கற்றவர்கள் நிறைய பேர் நல்ல புலமை அடைந்தவர்களாக மாறிவிட்டார். அதுல நிறைய அவருக்கு எடுத்துக்காட்டுகளா இருக்கின்றன, பின்னர் சொல்லுவேன். இப்ப இருதனை பிரிந்த ஐம்பார் கிளவிக்கும் உரியவை உரிய பெயர் வையினான என்று பெயரியல்ல 7வது நூற்பாடு. இருதனை பிரிந்த, நான் கொஞ்சம் போன வகுப்புல சொன்னதுக்கும் தொடர்ந்து சொல்லுகிறேன். 2 திணை இருக்கு. அகிரிணை, உயர்திணை என்று 2 திணைகள். திணை என்றாலே உயர்வு என்று பொருள். வீட்டுல திண்ணை என்று சொன்னால் திண்ணை என்பது தெருவின் உயர்ந்தது, தெருவுக்கு மேலாக இருப்பது திண்ணை. அதே போல உயிர் குலத்தில் மிக உயர்ந்த பண்புடைய பண்பாடுடைய ஒழுக்கமிக்க அவர்களை பற்றி சொல்லுவது திணை. திணை என்றாலே அது உயர்திணையைத்தான் குறிக்கும். அதனால்தான் அகிரிணை என்றால் அல் திணை. அல்லாத திணை என்றால் அந்த அளவிற்கு உயர்திணை அல்லாதது, ஒழுக்க சிறப்பும் பண்பாட்டு சிறப்பும் அல்லாதவை, அவை அகிரிணை எனப்படும். அந்த மாதிரியான ஒரு பாகுபாட்டை அகிரிணை உயர்திணை என்று பிரிக்கின்ற அந்த பாகுபாட்டை பெரும்பாலும் உலக மொழிகள்ல பார்க்கலாம். பல இடங்கள்ல அகிரிணை உயர்திணை எல்லாம் இருக்கு. ஆனால் என்ன இல்லை என்றால், நம்ம இடத்திருக்கிற அகத்திணை புறத்திணைங்கிற பாகுபாடு உலக மொழிகள்ல இல்லை. அதைத்தான் சிவஞான முனிவர் ரொம்ப வணங்கத்தக்க ஒரு பெரியவர். அவர் சொல்லுகிறார், இந்த வினையச்சம் போன்றவை, வினையச்ச வாய்ப்பாடுகள் போன்றவை, இந்த 7 அகத்திணை 7 புறத்திணை என்ற இந்த பாகுபாடுகள் ஆகியவையெல்லாம் வடமொழிக்கு செல்லா சொன்னார். அவர் வடமொழியை நன்கு கற்றவர். அவர் சொல்லுகிறார், இந்த தமிழை தவிர வேறு மொழிகள்ல இவை இல்லை என்று அறிவித்து சொல்லுகிறார். அதனால இந்த திணை பற்றிய இலக்கணத்தை நாம் இங்கு படிக்கிறோம். முன்பே நாம் பார்த்திருக்கிறோம். வினைச்சொல்லை பற்றி சொல்லுகிற போது 11 ஈறுகளை சொன்னார். தொடக்கத்துல 11 ஈறுகளை அவர் கிளவியாக்கத்தில் சொல்லியிருக்கிறார். என்று இந்த வேறுபாடு அவன், அவள், அவர், அவை என்று இந்த வரக்கூடிய ஈறுகள் 11 ஈறுகளை அவர் குறிப்பிட்டு சொன்னார். வினைச்சொல்ல இன்ன ஈறு இன்ன பாலுக்குரியது என்று விளங்கும்.
வந்தான் சொல்லித்தான் ஆண்பால் ஒருமை இறந்த காலம் எல்லாமே தெரியும். பெயர் சொல்ல அதெல்லாம் தெரியாது. அதனால பெயர் சொல்ல வினை ஈடு காட்டுவது போல பெயர் ஈடு காட்டாது. இப்ப எடுத்துக்காட்டு சொன்னா எல்லாவற்றையும் அப்படி காட்டக்கூடிய ஈடுகள் பெயருக்கு இல்லை. இந்த காலத்துல பெயர் வைக்கிறாங்க பாருங்க, நவநீதம்னு சென்ற கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வச்சாங்க நவநீதம். இன்னொன்னு வரக்கூடாது இல்லை, ஆண்பால்னு வருகிற போது ஆண்பாலுக்குரிய நகர ஈடு வர வேண்டும். அப்ப அந்த பெயர் எப்படி இருந்திருக்கணும்? நவநீதம்னு இருக்கணும். பாலசுப்பிரமணியம்னு எழுதக்கூடாது, பாலசுப்பிரமணியன் தான். தேப்போமி அவர்கள் சொல்லுவார்கள், தேப்போ மீனாட்சி சுந்தரம்னு எழுதுனா அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். தேப்போ மீனாட்சி சுந்தரம் என்று சொல்லுவார். பாவேந்தருடைய பாரதிதாசனுடைய பாடல்கள்ல சுந்தரம் என்று எழுதுவார். அதனால அவ்வாறு எழுதுவதுதான் முறை. அந்த ஈறு பால் காட்ட வேண்டும். ஆனா எல்லா பெயர்ல வினைச்சொல் போல இன்ன ஈறு இன்ன பாலுக்கு என்ற வரையறை பெயருக்கு இல்லை. வினைச்சொல் அது ரொம்ப தெளிவு. பெயர் சொல்ல அது சில சமயத்துல புலப்படாமல் போய்விடும். இப்ப அந்த அடிப்படையில இப்ப நாம என்ன பார்க்க போகிறோம்? நமக்கு உயர்திணை அகிரணை என்று 2 இருந்தாலும் கூட 3 வகை பெயர்களையும் நாம் பார்க்க போகிறோம். அது எப்படி 3 வகை பெயர்கள்? ஒன்று உயர்திணை பெயர், இன்னொன்று அகிரணை பெயர், இன்னொன்று விரவு பெயர். இது மிக மிக இன்றியமையாகும். ஒரு பெயரே அகிரணைக்கும் வரும், உயர்திணைக்கும் வரும். எப்படி எடுத்துக்காட்டு என்றால், உழுகின்ற காளைக்கு ஒருவன் சாத்தன்னு பெயர் வச்சிருக்கிறான். இந்த சாத்தன் தாங்க அந்த வயல் பூரா உழுகுது அப்படிங்கிறான். சாத்தன் உழுதான்னு சொல்ல வேண்டியவ சாத்தன் உழுததுன்னு சொல்றான். அப்ப என்ன பொருள்? அந்த சாத்தன் என்ற பெயர் இந்த இடத்துல அகிரணையை குறிக்கிறது. அதே போல சாத்தன் கடைக்கு போய் வந்தான் என்று சொல்லுகிற போது உயர்திணையை குறிக்கிறது. இவ்வாறு 2 திணைக்கும் உரிய பெயருக்கு பெயர் விரவுத்திணை, விரவுத்திணை பெயர் என்று பொருள். அது தெளிவாக தெரிந்து கொண்டால் பல சிக்கல்களில் இருந்து நாம் விடுபடலாம். இப்ப முதல்ல எடுத்த உடனே உயர்திணை பெயரை பற்றி சொல்ல போகிறார். உயர்திணை பெயர் மொத்தம் 44. இந்த எண்ணிக்கையெல்லாம் கொஞ்சம் நாம தான் குறித்து கொள்ள வேண்டும். அவர் நூற்பா போக்கில மிக அழகாக அடுக்கி சொல்லி கொண்டு போவார். அவ்வளவு தெளிவு எந்த இலக்கண நூலையும் பார்க்க முடியாது. 44 உயர்திணை பெயர்கள். அதை வகை வகையா அவர் பிரித்து சொல்றார். முதல்ல எடுத்த உடனே அவன், இவன், உவன் என வரும் பெயரும். இந்த உகரம் அங்கே இங்கே உங்கே, இந்த உங்கே எல்லாம் இப்ப வழக்கில் இல்லை. ஒரு காலத்துல அவ்விடத்துல இவ்விடத்துல உவ்விடத்துலன்னு 2க்கு நடுவில் இருக்கிறத உவ்விடம் என்று சொல்லுவார். அங்கே இங்கே 2க்கு நடுவில் இருந்தா உங்கேம்பாங்க. அது வழக்கத்தை பிடித்து இப்ப அங்கே இங்கே இந்த 2 குறியீடுகள் தான் இருக்கின்றன. இது சுட்டு முதலாகிய பெயர்கள். ஆ இ உ என்ற அந்த சுட்டெழுத்துக்களை முதலாக உடைய பெயர்கள். அதுல வருகிற ஈறு பார்த்தீங்கன்னா அவன், இவன், உவன் என வரும் பெயர். நகர ஒற்று. இந்த காலத்துல நகர ஒற்று போட்டா மரியாதை குறைவுன்னு நினைக்கிறாங்க. அவன் என்னன்னு பேசணும் என்று சொல்லுகிறாங்க. அது ஒரு காலத்துல அப்படியெல்லாம் இல்லை. இப்பவும் நாம எழுதுகிற போது ராஜராஜன் கோயிலை கட்டினான்னு எழுதுறோம். அதுங்க அவ்வளவு பெரிய வேந்தனுக்கு நகர ஒற்று சொல்ற மரியாதை குறைவாது. அப்படியே இருந்தாலும் இப்படி எழுதுறோமே, ராஜராஜன் இப்ப இல்லைங்கிற துணிவா? அதெல்லாம் இல்லை. அந்த நகர உற்றுக்கெல்லாம் அப்படியெல்லாம் பாகுபாடு செய்யக்கூடிய நிலை பண்டை காலத்தில் இல்லை. பின்னால புலவர்களை உயர்த்தி சொல்லி அரசர்களை அவர்களுக்கு கீழே இருத்தி சொல்லக்கூடிய ஒரு மரபு வருகிற போது அவனை அவர் பாடியது புறநானூற்றுல சில பாடல்களுக்கு கீழே பார்க்கலாம். அது 2வது நிலை. மிக பழைய காலத்துல எல்லாம் அவன் தான் இறைவன், அவன்தான். அதே போல புலவன் அவன்தான், அரசன் அவன்தான். அந்த நிலையிலிருந்து மாறி அதற்கு பிறகு அவர் ஒருவனையே அவர் என்று சொல்லக்கூடிய மரபு இலக்கணத்துல 2வது நிலை. அதற்கு பிறகு 3வது நிலை ஒன்று அவர்கள்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் காலப்போக்கில் ஏற்பட்ட நிகழ்வுகள் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்ப திருவிளையாடல் திரைப்படத்துல நக்கீரரை சந்திக்கிறார் சிவபெருமான். ரொம்ப அருமையான இடம். அந்த அவர் ஏபி நாகராஜன் அந்த இடத்துல எழுதி இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு உரையாடல்.
அவர் ரொம்ப படித்தவருங்க அந்த ஏபி நாகராஜன். நிறைய துருவி துருவி படித்து தான் நூல்களுக்கு அந்த படங்களுக்கெல்லாம் உரையாடல் எழுதினார். சில இடங்கள் ரொம்ப நுட்பமாக மூல நூல்களில் இருக்கக்கூடிய சத்தான பகுதிகளை எடுத்து அதற்கு மேலும் ஒரு உயர்ந்த ஒரு கற்பனையை பொறுத்து எழுதக்கூடிய ஆற்றல் அவரிடம் இருந்தது. அவரை ரொம்ப மிகுந்த அளவுக்கு பல பேராலும் அவர் பாராட்டப்படலை. ஏன்னா அவருக்கு இருந்த கட்சி ஆப்போசிஷனுடைய கட்சியில் இருந்தார். அப்புறம் அரசியல்லையும் இல்லை அவரு. அதனால அவர் பல பேரால் கொண்டாடப்படவில்லை. இந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல சொல்லுகிறேன் பாருங்க. யார் அவன்? என்னுடைய இந்த அவையில் என்னுடைய கவிதைக்கு என்னுடைய செய்யுட்கு பிழை கூறியவன் என்று அங்கிருந்து சிவன் சிறந்து வந்து பேசுகிறான். உடனே அதற்கு நக்கீரராக இருக்கக்கூடிய ஏபி நாகராஜன் அவரே எழுதுகிறார் நக்கீரரா. அவன் இவன் என்று ஏகவசனம் தான் அப்படிங்கிறார். இந்த ஏகவசனம்ங்கிறது பாருங்க, அவன் இவன் என்று சொல்லுவது மதிப்பு குறைவு என்று ஆண்டவனுக்கு அறிவுறுத்தக்கூடிய வகையில் நக்கீரர் பேசுகிறார். ரொம்ப அந்த உரையாடல் முழுமையிலேயும் அந்த கருவியினுடைய உரையாடல் மிக மிக சிறப்பு. ஏனென்றால் பாட்டு யாரோ எழுதி கொடுத்தது, அதை எடுத்துட்டு வந்து தருமைங்கிறது வந்து எனக்கு பரிசு அவசரமா கேட்கக்கூடிய அந்த அவசரத்தை என்ன வாங்கி கொண்டு போய்விட வேண்டும். விரைவில் வேற யாராவது உரிமை கொண்டாடுவார்கள், நமக்கு தேவை வேற இருக்கு. அந்த விரைவை அழகா காட்டுவார். கொடுங்க கொடுங்க பரிசை கொடுங்க பரிசை கொடுங்க. பாண்டியன் பரிசை கொடுக்கும் போது நக்கீரர் தடுக்கிறார். பாட்டிலே பொருட்பிழை உள்ளது, நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன்ங்கிறார். அப்பதான் அந்த இடத்துல ஒரு உரையாடல் வருகிறது பாருங்க. கருமி சொல்லுகிறான் உடனே, பாட்டில பிழை இருக்கிறதா, சரி எவ்வளவு தப்பு இருக்குதோ அதுக்கு கழிச்சுட்டு பாக்கியை கொடுங்கன்னு கேட்கிறான். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பாடலை அவன் எழுதலைங்கிறத இந்த உரையாடல் அவ்வளவு அழகாக புலப்படுத்துகிறது. பாடலை அவனே எழுதியிருந்தா அவனுக்கு ஒரு வேகம், ஒரு சினம் வந்திருக்கும். என் பாட்டுல குறை சொல்லுவதான் என்ன எழுதினவன் பின்னால வந்து அங்கிருந்து வந்து என் பாட்டில் குறையாது சினந்து வருகிறான். அந்த சினம் தருமிக்கு இல்லை. ஏன் இல்லை? பாட்டா அவன் எழுதல. அது அந்த இடத்துல நகைச்சுவையாக எழுதியிருந்தாலும் கூட ரொம்ப ஆழமான ஒரு உரையாடல். அதுபோல அவன் இவன் என்று ஏகவசனம் வேண்டாம் என்று எழுதுவார். அதாவது நக்கீரருடைய ஆழ்ந்த புலமை, அந்த கல்வி செருக்கு, தனக்குள்ள அந்த சன்மான உணவை சிறிது விட்டுக் கொடுக்காத இயல்பு ஆகியவற்றை புலப்படுத்துகிற வகையில் எழுதப்பட்ட ஒரு உரையாடல். அதனால அப்படியெல்லாம் திரைப்படங்கள் கூட நல்ல ஒரு இலக்கிய திறமை உள்ள படங்கள்லாம் உண்டு. பல படங்கள்ல உரையாடல்கள்லாம் அப்படிலாம் நம்ம சிந்திக்க வைத்திருக்கின்றன. அதை பிறகு பார்ப்போம். இப்ப அவன் இவன் உவன் என வரும் பெயரும் என்று வரக்கூடிய பெயர்களும் அதே போல அடுத்தபடி இந்த ஆண்பாளுக்கு சொல்லியாச்சு, பெண்பாளுக்கு உடனே நானே சொல்லிடலாம். அவள் இவள் உவள் என வரும் பெயரும் சரி. பலர்பாலுக்கு சொல்லணும். அவர் இவர் உவர் என வரும் பெயரும் இது ஒருவரை குறித்ததல்ல, ஒருவனை குறித்ததல்ல, ஒருத்தியை குறித்ததல்ல, இது பலரை குறித்த பெயர்கள். இவையெல்லாம் அவர் இவர் உவர் என வரும் பெயரும் யான் யாம் நாம் என வரும் பெயரும். யான் என்பது என்னை குறித்தது, யாம் என்பது என்னில் பலரை குறித்தது. நாங்க 5 பேர் உட்கார்ந்து கொண்டு யாம் ஊருக்கு வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அந்த இடத்துல பன்மை. அது என்ன யாம் நாம் ரெண்டுக்கு என்ன வேறுபாடு என்றால், தமிழில் மிக நுட்பமாக அமைந்த இந்த 2 சொற்கள் யாம் நாம் என்றார். யாம் போகிறோம் என்றால் தன்னை மதிப்பாக ஒருவன் சொல்லிக் கொள்ளுகிறான். அதே போல 4-5 பேராக உட்கார்ந்து ஒரு குழுவாக உட்கார்ந்திருக்கக்கூடிய அவர்கள் தங்களை சொல்லுகிற போது யாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் என்பது முன்னே இருக்கக்கூடியவனையும் உளப்படுத்தி சேர்த்து கொண்டு சொல்வது. நாம போகலாம் ஐயா நாளைக்கு என்றால் முன்னால் இருக்கிறவனையும் சேர்த்து கொண்டு சொல்லுகிறான். அதுக்கு பெயர் நாம். முன்னால் இருக்கிறவனை விட்டுவிட்டு தன்னை சார்ந்தவர்களை பற்றி மட்டும் கூட்டிக் கொண்டு சொல்லுகிறான் என்றால் அந்த இடத்துல யாம் என்று பார்க்கணும். இந்த யாம் நாம் 2க்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. அந்த வேறுபாட்டை உணர்த்துகிற வகையில் அதை 2 பெயர்களாக்கி இங்கே சொல்லுகிறார். யான் யாம் நாம் என வரும் பெயரும். இப்ப ஆண்பாலுக்கு சொன்னாரு, பெண்பாலுக்கு சொன்னாரு, பலர்பாலுக்கு சொல்லிட்டாரு. அடுத்தது உடனே யாராவது கேட்கலாம், உண்டன்பாலுக்கும் பலவின்பாலுக்கும் சொல்லலையேன்னு. அது இங்க எப்படி சொல்லுவாரு? இங்க உயர்திணை பெயர் தானே சொல்லிட்டு வர்றாரு. அதனால உயர்திணை பெயர்ல
ஆண்பால் பெண்பால் பலர்பால் மூன்றுக்கு சொல்லியாச்சு. அடுத்தது யாவன் யாவள் யாவர். இவையெல்லாம் வினா பெயர். யாவன் வந்தான், யாவள் சென்றாள், யாவர் வருவார் என்று அவையெல்லாம் வினா பெயர்கள். யா முதலாகிய வினா பெயர்கள். அடுத்தது ஆவையின் மூன்றோடு ஆக மொத்தம் 15 ஆச்சு. இந்த 15 பெயர்களும் பாலறி வந்த, இன்ன பால் என்று தெரியுமாறு வந்த உயர்தனை பெயர். இவையெல்லாம் உயர்தனை பெயர்கள். இவையெல்லாம் பால் காட்டுவன என்று சொல்ல வேண்டும். அதே போல இப்ப பாருங்க, நுமர், உமர் இதெல்லாம் பின்னால வரப்போகுது. யமர், யமன் என்றால் எம்முடையவன் என்று பொருள். யமன்கிறது யமனை குறித்தது, அது வேற. காலனை குறித்தது, அது வேற. யமன் என்றால் எம்முடையவன், நமன் என்றால் நம்முடையவன். இந்த ரெண்டுக்குமே ஒரு வேறுபாடு இருப்பதனை நாம் உண்டாக. யாம் என்பது எம் என்றாலும் நாம் என்பது நம் என்றாலும் வேற்றுமை உருவேற்ற நிலையில. அதெல்லாம் பிறகு பார்க்கலாம். அடுத்தது 15 உயர்தனை பெயர்களை சொன்னார். அடுத்து ஆண்மை எடுத்த மகனின் கிளவியும், ஆண்மகன், அவன் ஒருத்தன் ஆண்மகன் அப்படின்னு சொல்றான். அதாவது பல பேர் ஆடவர்களாக பிறப்பில் இருப்பார்கள், உடல் அமைப்பில் இருப்பார்கள். ஆனால் பண்பில் ஆடவர்களாக இருக்க வேண்டும். பண்பில் ஆடவர்களாக இருப்பது என்றால் எப்படி என்றால், அது மாதவர்களுடைய தவத்தையும் மடவார் கற்பையும் காவலன் காக்க வேண்டும் என்று சொல்லுவார். ஒரு ஆடவனுக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அவன் மடவாரை காக்க வேண்டும், நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல்களை காக்க வேண்டும், உயர்ந்தவரை காக்க வேண்டும், ஒழுக்கமுடையவரை காக்க வேண்டும். அவன் அரண், அவன் வேலி. அப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டிய நிலையில் அவன் ஆண் மகன் என்று போற்றப்படுவான். மகனே தோழி அப்படின்னு அகநானூற்றுல சொல்லுவாருக்கு. அத்தனை பேர்ல அவன் ஒருத்தன் தான் மகன் அப்படின்னா அந்த அளவிற்கு ஆண்மை உடையவன் என்று பொருள். அருமையான ஒரு இடம், நினைச்சு பார்த்து நாம் நெகிழ்ந்து போகக்கூடிய இடம். அந்த பாஞ்சாலி அவருடைய கூந்தலை பற்றி இடித்து கொண்டு போகிறான் தெருவில். மிக மிக ஒரு இழிந்த ஒரு செயல். அத ஊராரெல்லாம் அப்படி கூடி வேடிக்கை பார்க்கிறாங்க. போய் தலையிட முடியாது. தலையிட்டால் என்ன ஆகும்? அரசனுடைய ஆளவன் அப்படியே போட்டு மிதிப்பான் அல்லது சிறையில சொல்லுவார். பல பேர் இப்படி அச்சப்பட்டு உண்மையா அறத்திற்கு மாறான நெறிகளை கண்டிக்க முடியாத சூழலில் ஊமையாக போய்விடுகிறார். அத பாரதியார் சொல்லுவார். ஊரவர்தம் கீழ்மை உரைக்கும் தரமாமோ வீரமிலா நாய்கள் இளங்கான் இளவரசன் தன்னை மிதித்து தராதளத்தில் போக்கி பொன்னை அவள் அந்த புறத்தின் போக்காமல் புலம்புனாங்களா எல்லாரும். பெட்டை புலம்பு நெட்டை மரங்களை நின்று புலம்பினார். பெட்டை புலம்பல் பிறருக்கு உதவுமா? ஒரு பெண் தான் எதிர்த்து போராட முடியாது. ஆண் தான் அரணாக இருந்து அவளை காக்க வேண்டும். அந்த கடமையில ஆடவர்களால் இங்கே தவறிவிட்டார். அவர்கள் பெண்ணை போல அழுதார் என்று பேசுகிறார். பெட்டை புலம்பல் பிறருக்கு உதவுமோ என்று கேட்டார். அதனால ஆண்மகன் என்று சொன்னால் ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அறக்கொடுமையை கேட்கக்கூடிய ஒரு துணிவுடையவனாக இருத்தல் வேண்டும் என்பது ஆண்மகன். சரி, பெண் மகள் என்றால், பெண் என்றால் பெற்று என்பதிலிருந்து வந்தது பெண். பெண்மை பெற்று என்றால் விருப்பம், விருப்பத்திற்குரியவள் என்று பொருள். பெண்மை எடுத்த மகளின் கிளவி ஆண்மகன் பெண் மகள். இப்போ ஒவ்வொரு பேரா எண்ணி கொண்டு வரணும். 15 பேர் சொல்லியிருக்காரு, இப்ப 2 பேர் ஆச்சு, 17 ஆச்சு. அடுத்து பெண்மை எடுத்த இகர இறுதியும். இது மிக இன்றையாவது பார்க்க வேண்டிய ஒன்று. பெண்டாட்டி என்று ஒரு சொல். இந்த காலத்தில் அதற்கு மனைவி என்று பெயர். அந்த காலத்தில் இந்த சொல்லுக்கு பெண் என்றுதான் பெயர். அது எப்படி என்றால் அந்த சொல்லை பிரித்து பார்த்தா பெண்மை தன்மையை ஆள்பவள் இகரம் விகுதி, இகரம் பெயர் விகுதி. பெண்மை தன்மையை ஆள்பவள் பெண்டாட்டி. அங்கே நிற்பவர் ஆடு கொல்லோ பெண்டாட்டி கொல்லோ, ஆண்மகன் கொல்லோ பெண்டாட்டி கொல்லோ என்று சேனாவரையர் எழுதுவார். அங்கே நிற்கிறவன் ஆண்மகனோ பெண்டாட்டியோ என்றால் பெண்ணோ என்று பொருள். அதனால பெண்டாட்டி என்னும் ஒரு பெயர்
அந்த ஒரு பெயருக்கு கூட அந்த இலக்கணத்துல விடாம பட்டியல சேர்த்துட்டார். பெண்மை அடுத்த இகர இறுதியும் நம்மூர்ந்து வரும் இகர ஐகாரமும். நம்மூர்ந்து வருகின்ற இகரம் என்பது நம்பி, நம்பி என்ற பெயர். இந்த நம்பியும் நாயகனை ஒக்கின்றார் என்று சொல்வார். நாயகன் நம்பி ரெண்டு பேரும் ஒத்தவர்களாக இருக்கிறார்களா தோற்றத்துல. மிக அருமையாக ராமாயணத்துல காட்சிப்படலாம், மிகலை காட்சிப்படலாம் வரும். வால்மீகிகள் இல்லாத ஒரு இடம். திருமணத்திற்கு முன்பாக சீதையும் ராமனும் ஒருவரை ஒருவர் சந்திக்குமாறு செய்கிறார் கம்பர். கதையில ஏற்ற மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு இடம் அது. அந்த இடத்துல தமிழ் இலக்கியத்துல என்னவென்றால், ஒவ்வொரு காலத்திலையும் எழுதக்கூடியவர்களும் அடுத்த காலத்துல வருகிறவர்கள் வீழ்ச்சி நிற்கிறார். யாரும் யாருக்கும் இழைத்தவர்கள் பாருங்க. சிந்தாமணி, சிந்தாமணி அடுத்து பெரிய புராணம், பெரிய புராணத்தை அடுத்து கம்பராமாயணம், அப்புறம் பின்னால வரக்கூடிய இலக்கியங்கள்லாம் ஒவ்வொரு இலக்கியத்திலும் ஒவ்வொரு வகையில ஒரு நுட்பம். நான் சொன்ன கம்பனுக்கு மேல யாரையா பாடிட போறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளவு அழகா இருக்கு அந்த கவிதை நேர்த்தி. மரபடிகளார் சொன்னார், அன்பு கூர்ந்து அன்பர்களே கம்பராமாயணம் படிக்காது. எதுக்கு? நீங்க படித்தீர்களானால் அந்த கவிதை இன்பத்திலே மூழ்கி அதன் மயமாகி விடுவார்கள், அதன் வசமாகி விடுவீர்கள். பிறகு நாட்டில் இவ்வாறு பொய்க்கதைகள் எல்லாம் பரவிவிடும். இந்த கவிதை அப்படி மயக்கக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு சொன்னார். அதனால இந்த கவிதை அப்படிப்பட்டது. கவிதை அழகு அவ்வளவு உடையதுன்னு நாம பார்த்தோம். அதுல ராமனும் சீதையும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய காட்சிக்கு ஒரு பாட்டு, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். அத இதுக்கு மேல எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தா, பின்னால வந்தார் அருணாச்சல எதிராக ராமநாடக கீர்த்தனையில யாரோ இவர் யாரோ என்ன பெயரோ அந்த பாட்டு இருக்குத. அது இசைப்பாட்டு, அருமையான ஒரு நாடகம். அப்படி எழுதியிருக்கிறார் அவர். அருணாச்சல விராயருக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு பெயர் வந்தது என்றால் அதற்கு காரணம் அந்த இடத்துல அவர் ராமாயணத்தை கம்பராமாயணையும் தாண்டி நாடக சிறப்போடு அருமையா இருக்கிறார். அந்த நாளில் வந்த சொந்தம் போலவே எழுதினார் பாருங்க. பார்க்கடல்ல இருந்த ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்த அந்த சொந்தம் இப்ப அந்த ஒரு பார்வையில வந்து விட்டது. அதனால யாரோ இவர் யாரோ என்ன பெயரோன்னார். அதனால இவருக்கு இப்ப இந்த என்ன பேரு தெரியலையே என்று இவ்வாறு சொல்லுமாறு இந்த ரெண்டு பேருடைய சொந்தத்தை அந்த நாளில் வந்த சொந்தம் போலவே என்று சொல்லி மிக அருமையாக அந்த கீர்த்தனையை அது இசைப்பாட்டை எழுதுவார். அதனால ஒவ்வொரு காலத்துல அதே போல நம்பி, நம்பி என்பது அந்த இடத்துல ராமாயணத்துல ராமனுக்கு கொடுக்கிற ஒரு பெயர் நம்பி. அதே போல பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா நம்பி ஆரூரர், அவர் ஊரு ஆரூர், திருவாரூர். அதனால அவருக்கு அங்க நம்பி, நம்பி ஆரூரர். அடுத்தது நங்கை, ஐகார இறுதி. நம்மூர்ந்து வரும் இகரம் ஐகாரம். நங்கை, நம்பி ஆரூரரும் நங்கை பறவையாரும் எழுதுவார் சேர்க்கிறார். நங்கை பறவையார். சரி. அடுத்தது முறைமை சுட்டா மகனும் மகளும். ரொம்ப அருமை இந்த இடம், யாரும் சிந்திக்க முடியாது. மகன் மகள் என்பன முறை பெயர்கள். ஆனா இந்த இடத்துல மகன் மகள் என்று சொல்லுவதை சொல்லல அவர். அது யார் இந்த இடத்துல என்னவென்றால் முறைமை சுட்டாது. ஒரு அந்தினாலே யாரோ ஒருவனை மகன் என்றும் யாரோ ஒரு தீ மகள் என்றும் சொல்லுவேன். தெருவில் போய் கொண்டிருக்கிற போது எதிரே வரக்கூடிய ஒருவரை பார்த்து கேட்கிறாப்பா, இந்த ஊருக்கு வடக்கு தெருவுக்கு எப்படியே போகுது அப்பான்னா உடனே அவர் தந்தையாகவே தந்தை இல்லை. அதனால மகனே இல்லை. இப்பவும் சில சமயத்துல வசை மொழிகள் செய்யக்கூடிய இடத்துல மகனை உன்னை வா பார்த்துக்கிறேங்கிறான். இந்த இடத்துல மகனேன்னா மகன் இல்லை, முறைமை சுட்டார் பெயர், மகனும் மகளும். சரி. அடுத்து மாந்தர். மாந்தர் என்பது ஒரு அருமையான சொல். மக்கள் என்னும் பெயர். மக்கள் என்பது அகிரணைக்குரிய பெயர், அப்புறம் உயர்நிலைக்கு ஆகிவிட்டது, வந்துவிட்டது. மக்கள் தானே ஆறறிவு உயிரே என்று எழுத தொடங்கிவிட்டார். அதனால ஒரு காலத்துல மாந்தர் உயர்தனையும் மக்கள் அகிரணையும் குறித்து நின்றன. அவை மாறி தொல்காப்பியர் காலத்திலேயே மக்கள் என்பது உயர்தனை குறிக்க தொடங்கிவிட்டது. மாந்தர் மக்கள் என்னும் பெயரும் இது பன்மைக்காக உரிய பெயர்கள். அடுத்தது ஆடு மகடு ஆயிரு பெயரும். ஆடு மகடு இந்த இது அளபட அல்ல.
இந்த அளபடையா இயல்பாகவே அப்படி இருப்பதனால இதுக்கு பேர் இயற்கை அளபடைன்னா. ஆடு மகடு என்பன இயற்கை அளபடைகள். செய்யுளிசை அளபடைன்னு சொல்லக்கூடாது, சொல்லிசை அளபடைன்னு சொல்லக்கூடாது, இன்னிசை அளபடைன்னு சொல்லக்கூடாது. இது இயற்கை அளபடை. ஆடு மகடு ஆயிரு பெயரும். அடுத்தது சுட்டு முதலாகிய அன்னும் ஆணும். இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய இடம். சுட்டு முதலாகியன்னா ஆ இ ஊ என்ற 3 எழுத்துக்களை முதலாக உடைய அன்னும் ஆணும். அன் என்று முடிவதும் ஆண் என்று முடியக்கூடிய பெயர்கள். அப்படின்னா அவ்வாளம், அவ்வாளம் ஒரு பெயர் இருந்தது, அது இப்ப இல்லை. அதே போல அம்மாட்டான், ஆண் அம்மாட்டான்னா அது ஒரு பெயர். அவ்வாளன் அம்மாட்டான் என்ற அந்த 2 பெயர்களும் இன்றைக்கு வழக்கில் இல்லை. அடுத்தது அவை முதலாகிய பெண்டன் கிளவியும். அது உரையாசிரியர் எழுதும்போது அவை முதலாகிய பெண்டன் கிளவியும் இக்காலத்து வீழ்ந்தன போலும் எழுதினார். இக்காலத்து வழக்கில் இல்லையோன்னு சொல்றார் அவரு. ஆனா எனக்கு அப்படி தோணலை. உரையாசிரியர் அப்படி எழுதியிருந்தாலும் கூட அவை முதலாகிய பெண்டன் கிளவியும்னா இந்த அவைங்கிறதுக்கு அந்த காலத்துல தம்மவைன்னு அவரு எடுத்துக்காட்டு காட்டுறாரு. உரையாசிரியர் தம்மவை அப்படின்னு. அது இப்பவும் வழக்குல இருக்கு. அவ்வைன்னு சொல்றம அது ஒருத்தியினுடைய இயற்பெயர் இல்லை. ஔவையார் ஆர் விகுதி சரி. அவ்வை என்றால் இங்க வர்ற அந்த தம்மவை தான். அந்த அவ்வை என்பது அம்மை என்பதனுடைய திரிவு. அம்மை என்பதனுடைய திரிவு அவ்வை. அது இப்ப எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா தெலுங்குல இருக்கு. அவ்வா, அவ்வா அப்படின்னா பாட்டி, அம்மா என்று அந்த பொருளையும் வருகிறது அவ்வா. அதனால தன்னுடைய தாய் போல என்று சொல்லக்கூடிய நிலையில அந்த பெயர் அவ்வா அவ்வை என்று வந்தது. இந்த அவ்வைன்னு சொன்னாலே ஒரு வயதான முதியவளா வெள்ளையாடை உடுத்தியவளா நம்முடைய நினைவு வருகிறது. அப்படியெல்லாம் இல்லை. பலர் மீது நீட்டிய மண்டையின் சிறுவனை என்று சொல்லி புறநானூற்றில் பாடுகிற போது தன்னுடைய மகன் ஒருத்தன் வெள்ளை ஆடை போர்த்து கால்களை கட்டில் கிடப்பி கால் இல்லாத கட்டில பாடையில வைத்து அவன் இறப்பு அடைகிறவரை பற்றி ஔவையார் பாடுகிறார். அதனால ஔவையாருக்கு குடும்பம் உண்டு, பிள்ளை உண்டு, அதியமான் என்ற புரவலன் உண்டு. அவனுடைய இறப்பிற்கு இறங்கி அவள் பாடியது உண்டு. அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வரலாற்றில் கிடைக்கக்கூடிய சில சிதறல்கள், சிறு சிறு பகுதிகள். அவை முதலாகிய பெண்டன் கிளவியும் சரி. அடுத்தது ஒப்பொடு வரும் கிளவியோடு தொகை. ஒப்பொடு வரும் கிளவி என்றால் பொன்னன், பொன்னை போன்றவன் என்று வரும். பொன்னன், பொன்னன்னான் என்று வரும். அப்படிப்பட்ட பெயர்களும் ஆக 15 ஆக 15 30 பெயர்களை சொல்லிட்டாரு. உயர்நிலை பெயர்கள் அதோட முடிச்சுதா? இல்லை. 3வது வகைக்கு வர்ற எல்லாரும் என்னும் பெயர்நிலை கிளவி. எல்லாருங்கிறது உயர்நிலை பலர்பால் பெயர். எல்லீருங்கிறது முன்னிலையில இருக்கக்கூடியவர்களை சொல்லுவது. எல்லீரும் பொம்மின் யார் கூப்பிட்டார்? அப்படி ஒருத்தர்னா திருக்கோட்டியூர் கோபுரத்துல இருந்து ராமானுஜர் கூப்பிட்டார். எல்லீரும் பொம்மின் பாருங்கள், இந்த மந்திரத்தினுடைய பொருளை தெரிந்து கொண்டு சொல்லுங்கள். அது என்ன மந்திரம் அது அப்படிங்கிறதுல நிறைய விவாதங்கள்லாம் இருக்கு. வைணவ உலகத்திலேயே அது என்ன மந்திரம் என்றெல்லாம் சொல்லுகிற போது 8 எழுத்து மந்திரம் என்று ஒரு சில பேர் எழுதினாங்க. 8 எழுத்து நாராயண என்று சொல்லக்கூடிய 8 எழுத்து மந்திரம் என்று எழுதினாங்க. வேறு சில பேர் சரம பகவத்கீதையில வருகிற சரம ஸ்லோகம் என்று எழுதினார். அது என்ன சரம ஸ்லோகம் என்றால்? சரம என்றால் அடைக்கலம் என்று. அடைக்கலம் ஆவதற்காக அடைக்கலம் பகவத்கீதையில 18வது இயல்ல 16வது நூற்பா என்ன சொல்லுகிறது என்றால், கவலையை விடு, உன் வேலையை நான் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய அதுதான் சரம ஸ்லோகம். அதாவது உன்னை என்னிடத்தில் தந்து விடு, உன்னுடைய வேலையை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ அஞ்சாதே என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் சரம ஸ்லோகம். அதனை விளக்கி பேசின, விளக்கி அதனுடைய சிற்ப நுட்பங்களை எல்லாம் விளக்கி
திருக்கோட்டியூர் நம்பியால் தான் சொல்ல முடியும் என்று சொல்லி திருமலை நம்பி அவர்கிட்ட அனுப்பிச்சாரு ராமானுஜரை. அவர் ராமானுஜரை அங்கிருந்து போய் பணிந்து ரொம்ப பணிவாக இருந்து, நீங்க எனக்கு அந்த உயர்ந்த அந்த மந்திரத்தினுடைய பொருளை எனக்கு கற்பிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே நாளைக்கு வாடினாரு, மறுநாள் போனாரு, நாளைக்கு வாடினாரு. இப்படி பல மாதங்கள் சென்றன. 18 முறை சென்றாராம் இந்த மந்திரத்தினுடைய பொருளை தெரிந்து கொள்வதற்கு திருக்கோட்டியூர் நம்பியிடம். சொல்லல. அப்புறம் 1 மாத காலம் நீ உண்ணா நோன்பிருந்து நீரும் பருகாமல் 30 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து வாடினார். சரின்னு அவரு அங்கேயே திருக்கோட்டியூர்லயே உட்காந்துட்டார். 15 நாள்ல உயிர் போற நிலை வந்துருச்சு. உடனே அதற்கு பிறகு அவருடைய உள்ளம் இழகி நீர் மட்டும் அறிந்து கொள்ளலாம்னார். அப்ப எஞ்சிய 15 நாள்ல நீர் மட்டும் அருகி இருந்து கடைசியில உயிர் போகிற நிலையில அந்த பரமஸ்லோகத்தினுடைய பொருளை எல்லாம் அவருக்கு உணர்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. அதனால அப்ப அவர் அவ்வளவு அருமையா கற்றுக்கொண்ட உடனே அதற்கு ஒரு தடை ஒண்ணு போட்டார். இதை எல்லாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு. சரி, அப்பவே நீ மட்டும்தான் வரணும், உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய தண்டு பவித்திரம், இந்த 2 ஏந்தி கொண்டு நீ மட்டும்தான் என்னிடம் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னார். ஆனா வரும்போதே கூரத்தாழ்வானையும் முதலியாண்டானையும் தன்னுடைய மாணவர்கள் 2 பேரையும் அழைச்சிட்டு போறாரு இவரு. சொல்லுங்க, என்ன நான் உன்னை மட்டும் வர சொன்னேன், நீ 3 பேரா வந்திருக்கிறிய, இன்னும் 2 பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன். தண்டு பவித்திரத்தை தாங்கி வாருங்கள்னு சொன்னீங்கல்ல, இவன் தண்டுல கட்டியிருக்கக்கூடிய பவித்திரம், இவன் பவித்திரம்னு மேல இருக்கிற துணிப்பை அப்படின்னு சொன்னாராம். இவர்களை என்னிடமிருந்து நீக்க முடியாது, இவர்களின் மாணவர்கள் அப்படின்னு. உடனே சரி 3 பேரோட இருக்கட்டும்னு சொன்னாரு. உடனே கேட்டுக்கொண்டு வந்த ராமானுஜர் திருக்கோட்டியூர் கோபுரத்துல ஏறி, திருக்கோட்டியூர் வாழ்கின்ற பெருமக்கள் எல்லீரும் வர்ணீர், எல்லாரும் வாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் துன்பமெல்லாம் அகற்றக்கூடிய மிக உயர்ந்த மந்திரத்தினுடைய உட்பொருளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள், நான் சொல்ல சொல்ல சொல்லுங்கள் என்று சொல்லி எல்லாத்தையும் காட்டு. உடனே சினம் வந்து விட்டது அவருக்கு திருக்கோட்டியூர். அவரை போய் ஒரு பார்க்கும்போது, துரோகி, நான் செய்யணுன்று இல்லாதவன், நீ மிகப்பெரிய பாவி, இப்படி செய்துட்டிய, நான் வேறு யாரிடம் சொல்லக்கூடாது என்று சொன்ன மந்திரத்தினுடைய மிக மகா மந்திரத்தினுடைய உட்பொருளை அம்பலமாக்கி விட்டாயேன்னு சொல்லுகிற போது, நீ சொன்னால் நரகத்திற்கு போவாய் என்று நான் சொல்லியிருக்கிறேன், நீ மீளா நரகத்திற்கு போவாய்னாரா. அப்ப அவர் தான் சொல்றாரு, எல்லாரையும் துறக்கத்திற்கு செலுத்தக்கூடிய அந்த மந்திரத்தை நான் சொல்லி அதன் காரணமாக நான் நரகத்திற்கு போனால், நான் ஒருவன் நரகத்திற்கு போனால் அதனால் குற்றமில்லை என்று நினைத்தேன் என்று சொல்லுகிறார். அவருடைய விடை அவரை ஒதுக்கி விடுகிறது. அதனால மிக உயர்ந்த செய்திகளை எல்லாருக்கும் கற்பிப்பதற்கு கூட தடை இருந்தது ஒரு காலத்துல. ஒரு நூலை பாடம் சொல்லுகிற போது கூட இது எல்லாருக்கும் பாடம் சொல்லாதே, இன்னாருக்கு மட்டும் இதனை பாடம் சொல்லலாம் என்ற ஒரு வரையறை. அதே போல நிறைய பார்த்தால் மிக உயர்ந்த சிறப்புடையவர்களுக்கு மட்டும்தான் இதனை சொல்லலாம் என்று ஒரு தடை. இது இப்படியெல்லாம் இருந்தது. கல்வி ஒரு பொது உடைமையாக அந்த காலம் பின்னால வந்தது. எல்லாரும் கற்கலாம் என்ற ஒரு நிலை. அதை எல்லீரும் எல்லாரும் ஆகிய இந்த 2 பேருக்கும் இடையில ஒரு வேறுபாடு இருக்கிறது என்பதனை பார்த்தோம். எல்லீரும் எல்லாரும் என்னும் பெயர்நிலை கிளவியும், எல்லீரும் என்னும் பெயர்நிலை கிளவியும் பெண்மை அடுத்த மகனின் கிளவி, இது ஒரு சொல். பெண்ணை எடுத்த மகனின் கிளவி, இது பெண்மகன் என்றால் இந்த பெண்மகனுக்கு எப்படி ஈடு கொடுப்பது என்று பின்னால சொல்ல போறார். பெண்மகன் என்ற அந்த பெயரும் ஆக 3 சொல்லியிருக்காரு. 33 33 ஆச்சு. அதோட விடல. அடுத்தது நிலப்பெயர், குடிப்பெயர், குழுவின் பெயரே, வினைப்பெயர், உடைப்பெயர், பண்புகள் பெயரே, பல்லோர் குறித்த முறைநிலை பெயரே, பல்லோர் குறித்த திணைநிலை பெயரே, பல்லோர் குறித்த திணைநிலை பெயரே, கூடி ஒரு வழக்கின் ஆடியர் பெயரே, இந்திவர் என்னும் எண்ணியர் பெயரோடு அன்றி அனைத்தும் அவற்று இயல்பினவே. இங்க மேல 33 சொன்னவர் மறுபடியும் 11 பெயர்களை சொல்லுகிறார். ஆக மொத்தம் 44. இதை பார்ப்போம். நிலப்பெயர் என்றால் இவ சோழநாட்டான், தோழியன்,
இந்த சோழிங்கிற பேர் அப்படி வந்தது. சோழ நாட்டான், சோழ நிலத்துக்குரியவன், அருவா நாட்டான், அருவாளன். இப்ப கூட சொல்லுவாங்க தூத்துக்குடியா, தஞ்சாவூரான் என்னெல்லாம் சொல்லுவதெல்லாம் நிலத்தின் பெயர். குடிப்பெயர் என்பது மலையமான், சேரமான், ஆய்குடியினன். ஆய்குடி தான் பழனி. ஆய்குடி என்றால் வடக்க இமயமலையா, தெற்கே ஆய்குடியா, அந்த இரண்டும் அவ்வளவு சமமாக இருந்தன என்று புறநானூறு கூறுகிறது. அதனால அதெல்லாம் குடிப்பெயர். அடுத்தது குழுவின் பெயர். சங்கத்தை சேர்ந்தவங்க தான் சொன்னாங்க இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட சொல்லிங்கிறான். அதான் சங்கத்தாருங்கிறது குழுவின் பெயர். என்பெயர் ஆயத்தார், ஐம்பெரும் குழுவினர் என்றெல்லாம் வருவன குழுவின் பெயர்கள். அவையத்தார், அத்தி கோசத்தார் என்று வருவன எல்லாம் குழுவின் பெயர்கள். அடுத்தது வினை பெயர். வருகிறவர் போகின்றவர்களெல்லாம் இதை சொல்லி அப்படிங்கிறான். வருகின்றவர், போகின்றவர், வந்தவர், போனவர், இவையெல்லாம் வினை பெயர். அடுத்தது உடைப்பெயர் என்றால் உடைமை பெயர். இவன் பேரூர்களான் செய்தியன் இளங்கண்ணன் சாத்தன். இவன் பேரூர்களான், பேரூருக்கு உரியவன் என்று பெயர். இந்த ஊரை சார்ந்தவன் என்று பொருள். இவன் குடந்தையான், குடந்தை கிழான் என்று சொன்னா கும்பகோணத்திற்கு உரியவன் என்று பொருள். நண்பர் ஒருத்தர் இருந்தார் இந்த தரபோதி கல்லூரியில தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். ரொம்ப உணர்ச்சி மிகுந்தவர், தனித்தமிழே பேசுவார். ஒரு சிறிதும் கலப்பற்ற தனித்தமிழே அவர் வாழ்நாள் முழுவதும் பேசுவார்கள். அவருடைய பெயர் என்னன்னு கேட்டா குமாரசாமின்னு அவங்க பெற்றோர்கள் இட்ட பெயர். அவர் குமாரசாமின்னு அதை வழங்கல. அதுக்கு பதில் அவர் பெயர் அவங்க ஊர் விரிஞ்சி ஊர். அதனால விரிசைன்னு அதற்கு சுருக்கமா சொன்னா விரிசைன்னு சொல்லுவாங்க. அவர் பெயர் எப்படி வச்சுக்கிட்டாருன்னா விரிசை கிழான் வாடா தமிழ் பூமியில் நடந்த வண்ண திருக்குமரன் அப்படிங்கிறது அவருடைய பெயர். விரிசை கிழான் வாடா தமிழ் பூமியில் நடந்த வண்ண திருக்குமரன். உலகத்தோட ஒட்டல. அதனால அவரு நேர்மையா இருந்தாரு. கொஞ்சம் கூட யாருக்கும் எந்த விதமான தயக்கமான தமிழே வாழ்வாக வாழ்ந்தார். இப்ப அவர் மறைந்து போயிட்டார். அவர் சொல்லுகிற போது விரிசை கிடான்பார். அதான் விரிசை கிடான்ங்கிறது உடைமை பெயர். அம்பர்கிடான், விரிசை கிடான் என்பதெல்லாம் ஊரை தங்களுடைய உடமையாக. கிடான்ங்கிறது உடைமை பெயர். அதுதான் கிழவன், கிடான் எல்லாம் ஒன்றுதான். அதே போல வெப்பன், சேர்ப்பன் என்பதும் அதே போல பெயர்கள் தான். அடுத்தது பண்புகள் பெயர். கரியன், செய்யான் என்று வருது. இந்த கருமைங்கிற ஒரு பண்பு இருக்குத, இது தென்னாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய இயல்பான நிறம். இது கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிறம் பல பழக்க வழக்கங்களாலும் குடிமை நிலையாலும் கலப்பாலும் இவற்றாலும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு. ஆறுமுக நாவலர் நன்னூலுக்கு உரை எழுதுகிற போது நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், கருத்தின்கள் மிக்குள்ளது அழகுன்னு எழுதுவார். இந்த உன்னுடைய பிள்ளைகள்ல கரிய செம்மலை எனக்கு கொடுத்தருள் என்று ராமனை கேட்கிறார் விஸ்வாமித்திரர். அப்ப அவன் கரிய நிறம். இந்த கருமையும் நீளமும் வேறுபாடு இல்லாமல் சங்க இலக்கியத்தில் பேசப்படும். கருமையும் நீளமும் இரண்டிற்கு வேறு, அடர்ந்த நீளம் கருமை, அவ்வாறு பேசப்படும். அது பண்பு பெயர். அவையெல்லாம் கரியன், செய்யான் என்பதெல்லாம் பண்பு பெயர். அடுத்தது பல்லோர் குறித்த முறைநிலை பெயரே. தந்தையர், தாயர், எந்தையும் தாயும் மகிழ்ந்து உலாது இருந்ததும் இந்நாடே என்று சொல்லுகிறார். தந்தையர், தாயர், அது பலர்பாலா வரணும். தந்தையர், தாயர் என்று வருவன எல்லாம் பல்லோர் குறித்த முறைநிலை பெயர். அடுத்தது பல்லோர் குறித்த சினைநிலை பெயர். எப்படி பெருங்காலர், பெருந்தோழர் என்று சினை ஒரு குறிப்பிட்ட உறுப்பை சொல்லக்கூடிய பெயர். கால், தோல் என்று இவற்றையெல்லாம் சொல்லுகிற போது சுட்டி சொல்லுவது. பெருங்காலர், பெருந்தோழர் என்றெல்லாம் சொல்லுவதெல்லாம் சினைநிலை பெயர். அடுத்தது பல்லோர் குறித்த திணைநிலை பெயர் என்றால் அவையெல்லாம் ஒவ்வொரு வகையாக ஆயர், வேட்டுவர், அந்த திணைக்குரிய பெயர்கள். முலை நிலத்துக்குரிய ஆயர், குறிஞ்சி நிலத்துக்குரிய வேட்டுவர், அதே போல பார்ப்பார், அரசர் என்று வரக்கூடிய பெயர்கள் திணைநிலை பெயர்கள் என்று பேசப்படும். அடுத்தது ரொம்ப சிறப்புடையது. இதை நாம் பார்க்கும்போதுதான் எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் கூட இலக்கணத்துல கொண்டு விடாமல் பொருத்தி இருக்கக்கூடிய அந்த திறம் மிக வியப்பிற்குரியது.
கூடி ஒரு வழக்கின் ஆடியர் பெயர் என்றால் இந்த காலத்துல இப்ப அதெல்லாம் பார்க்க முடியாது. பழைய காலத்துல ரெண்டு பேராக இணைந்து சேர்ந்து ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. உனக்கு இந்த அப்ப குழு பிரிப்பான். குழு பிரிக்கிற போது 20 பேர் இருக்கிறார்கள், சிறுவர்கள் இருப்பார்கள். உடனே ரெண்டு பேரா அங்கிருந்து கேட்பான். தலைவனா இருக்கிறவள 2 குழுவுக்கும் தலைவனா இருக்கிறவளை பார்த்து கேட்பான், உனக்கு கட்டி புத்திரர் வேணுமா கங்கை மாத்திரர் வேணுமா? கட்டிங்கிறவனுடைய புத்திரன் ரொம்ப ஆற்றல் வாய்ந்தவன், அவன் வேணுமா? கங்கை மாத்திரன் வேணுமா? கங்கையினுடைய பிள்ளையாக பிறந்த அவன் வேணுமா அப்படின்னு கேட்பான். அல்லது இப்படி கேட்பான், வானத்தை இல்லா வளைக்கிறவன் வேணுமா மண்ணை கயிறா திரிக்கிறவன் வேணுமா? ஒருத்தன் வானத்தை இல்லா வளைக்கிறவன்னு பேர் வச்சுட்டு வருவான், இன்னொருத்தன் மண்ணை கயிறா திரிக்கிறவன்னு வச்சுட்டு வருவான். விளையாட்டில் இப்படிப்பட்ட பெயர்கள் எல்லாம் வரும். அப்படி வருகின்ற பெயர்களும் கூடி ஒரு வழக்கின் ஆடியர் பெயர் என்று அதற்கு பெயர். ஆற்று மணலை கயிறாக திரிப்பவன் ஒருத்தனுடைய பேர். அப்படியெல்லாம் பேர் வைத்துக் கொள்வார்கள். இப்ப புனை பேர் வைத்துக் கொள்வது மாதிரி. அவ்வாறு இன்று கூடி ஒரு வழக்கின் ஆடியர் பெயரும் இன்று இவர் என்னும் எண்ணியர் பெயரும் 30 முக்கோடி தேவர் என்பெல்லாம் எண்ணோடு தொடர்புடுத்தி சொல்லக்கூடிய பெயர்கள். அதே போல ஐவர், பாண்டவர் ஐவர், கௌரவர் 100வர் என்று சொல்லக்கூடிய அவ்வாறு எண் குறித்து வருகின்ற பெயர்களோடு அன்றி அனைத்தும் ஆகியவை எல்லாம் 44 பெயர்களாச்சு வரையில. இவையெல்லாம் உயர்கணை பெயர்கள். இதையெல்லாம் சொல்லிட்டு கருத்துல சொல்றாரு, அன்ன பிறவும் இவற்றை ஒத்த பிற பெயர்களும் இருக்கு. உயர்கணை மருங்கின் பன்மையும் ஒருமையும் பாலறி வந்த என்ன பெயரும் பன்மை ஒருமை குறித்து வருகின்ற எந்த பெயரும் அத்திணை அவ்வே அந்த திணைக்கு உரியவை. அது மாதிரி என்ன பெயர் இருக்கு என்றால், சேனாதி என்பது ஒரு பட்ட பெயர், சிறப்பு பெயர். காவிதி என்பது ஒரு சிறப்பு பெயர். வணிகர்களை தலைமையானவனுக்கு எட்டி என்று ஒரு பெயர். துறவிகளை சிறந்தவருக்கு காவிதி என்று பெயர். ஏனாதி என்பது படைத்தலைவருக்குரிய சிறப்பு பெயர். வாயிலான் என்றால் வாயிலை காப்பவன் என்பது பெயர் என்று இவ்வாறு மற்றையான் மற்றையவர் என்றெல்லாம் வரக்கூடிய பெயர்கள் எல்லாமும் சேர்த்துக் கொள்ளுங்கள் இந்த 44 தவிர என்று சொல்லி உயர்கணை பெயர்களை எல்லாம் பட்டியலிட்டு காட்டினார். அடுத்து மொத்தம் பெயர் 88 காட்ட போறாரு. உயர்கணை பெயர் 44 காட்டினார். அகிரிணை பெயர் 25 காட்டுவார். அதற்கு பிறகு விரவு பெயர் 19 காட்டுவார். 88 பெயர்கள்ல இந்த பெயரியல் அடங்கிவிடும். அடுத்தது அகிரிணை பெயர்கள் அது இது உது என வரும் பெயர். இந்த உகரத்துல வருவது வழக்கு கடந்து போய்விட்டது என்று நாம் முன்னரே பார்த்தோம். அது இது உது என வரும் பெயரும் அவை முதலாகிய ஆயுத பெயரும் அந்த அகரத்தை இகரத்தை உகரத்தை முதலாக உடைய அகுது இகுது உகுது ஆயுத பெயரும் அவை இவை உவை என வரும் பெயரும் அவை இவை உவை அப்படியே வரக்கூடிய பெயர்கள். அடுத்தது அவை முதலாகிய அந்த அகரத்தை முதலாக கொண்ட வகர பெயரும் அவ்வு இவ்வு உவ்வு அவ்வு இவ்வு உவ்வு என்ற அந்த பெயர்களும் பிறகு யாது யா யாவை வினா பெயர்களும் யாது ஒருமை யா பன்மை யாவையும் பன்மை யாது யா யாவை என்னும் பெயரும் ஆவையின் 3 இந்த 3 பெயர்களோடு சேர்த்து 15 பாலறி வந்த அகிரிணை பெயரே. 15 பெயர்களை முதற்கண் சொன்னார். அது வரிசையில 3, அகுது வரிசையில 3, அவை இவை வரிசையில 3, அவ் இவ் வரிசையில 3, அதோடு சேர்த்து யாது யா யாவை என்ற 3 ஆக மொத்தம் 15. அதற்கு அடுத்தபடி பல்ல பல சில என்னும் பெயர். அவை பல்ல என்றால் பல என்று பொருள். இந்த பல்லங்கிறதுல இருக்கிற இடைக்குறை இடையில இருக்கிற எழுத்து போய் தான் பலன்னு ஆச்சு. பல்ல பல சில என்னும் பெயரும் அவையெல்லாம் பன்மை பெயர்கள். அகிரிணை பன்மை பெயர்கள். உள்ள இல்ல என்றும் உள்ளவை இல்லவை என்று பொருள். அவையும் வினைப்பெயர் கிளவியும் வருவது போவது என்ற வினைப்பெயர் சொல்லும்
பண்புகள் பெயர் கரியது செய்யது என்று அகிரிணைப்பட வரக்கூடிய பெயர்களும், இணைத்தன கிடக்கும் எண்ணுக்குறி பெயரும் 10, 8, 9 என்று வரக்கூடிய எண்ணு பெயர்களும், ஒப்பினாகிய பெயர் நிலை விடப்பட பொன்னது கரி என்னது இல்லென்னது என்று வரக்கூடிய பெயர்கள், தன்மை குறித்த ஒப்புமை பெயர்கள். ஆக மொத்தம் 9 அவற்றோர் என்ன. இந்த 9 பெயர்களையும் சேர்த்தா 24 ஆட்சி. அகிரிணை பெயர்கள் 24. அடுத்து கல்லுடு சிவனும் அவ்வியர் பெயரே. அந்த அகிரிணை பெயர், அவ்வியர் பெயர் என்பது அகிரிணை இயற்பெயர். அகிரிணையில நாம சொல்ல இயற்பெயர் பலவின்பால் பெயரை பற்றி இப்ப சொல்ல போறார். கல்லோடி சிவனும் அவ்வியர் பெயர். அகிரிணை பெயர்கள் கல் என்ற விகுதியை பொருந்தும். கொள்வழி உடைய பலவரி சொற்கே பலவின்பால் சொல்லுக்கு கல் என்ற விகுதி வரும். ஆக்கள், பூக்கள், கோக்கள் என்று வரும். நாய்கள், குதிரைகள், மரங்கள் என்று இவையெல்லாம் வரும். இந்த இடத்துல அவ்வாறு வரக்கூடிய இந்த பெயர் உயர்தனிக்கும் வரக்கூடிய நிலை ஆசிரியர் காலத்திலே வந்துட்டு அதை பின்னால சொல்லுவார், உணர்த்துவார். அதை பார்க்கலாம். இந்த இடத்துல கல் என்பது அகிரிணைக்குரிய பெயர். ஆக இவையெல்லாம் சேர்ந்து அகிரிணைக்குரிய 25 பெயர்கள். இந்த கல்லையும் சேர்த்தா 25 பெயர்களை மேல முதல்ல 15 சொன்னார், அப்புறம் எஞ்சியில் சொல்லி 24 ஆச்சு, அப்புறம் இந்த கல்லூரி சேர்த்து 25 பெயர்களாச்சு. இனிமே அடுத்தபடியாக விரவு பெயர்கள் 19 சொல்ல போறார். நான் முன்பே சொல்லியிருக்கிற விரவு பெயர் என்பது எப்படி வரும் என்பதனை அது அகிரிணைக்கும் வரும், உயர்தனைக்கும் வரும். பல சமயத்துல நம்மிடத்துல இருக்கக்கூடிய உணர்ச்சி காரணமாக அல்லது நம்முடைய அன்பு காரணமாக வெறுப்பு காரணமாக நாம் இந்த இலக்கணங்களை மீறி விடுகிறோம். அக்கால் வந்தால் சொல்லணும், மதிப்பு குறைவுன்னு நினைச்சிட்டோம். அந்த ஈடு அத்தகைய மதிப்பை தரவில்லை என்று கருதணும். கருதியவர்கள் நாம் என்ன செய்தோம்? அக்கா அவர்கள் வந்தார்கள் நான் சொல்லியிருக்கணும், அப்படின்னு சொல்லலை. அக்கா வந்துச்சுன்னு தான் அகிரிணை ஆக்கிட்டான். பிழை தானே இது. இது வலுவமைதின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் என்ன செய்யறது? மக்கள் தங்களுடைய மதிப்பு குறைத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. இன்டென்ஷன் இஸ் குட், உயர்வாக தான் சொல்லணும்னு நினைச்சாங்க. அக்கா வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால சில சமயங்களில் இப்படி நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய மதிப்பீடுகள், விருப்பு வெறுப்புகள் நம்முடைய திணை இலக்கணத்தை, பால் இலக்கணத்தை மாற்றிவிட்டன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அதை பிறகு பார்ப்போம். அன்ன பிறவும் அகிரிணை மருங்கின் பன்மையும் ஒருமையும் பாலறி வந்த என்ன பெயரும் அத்தனை எவ்வே. மேலே சொல்லப்பட்ட அவையும் மற்றவையும், மற்றவையும் என்ன? பிரிது, மற்றையது, மற்றையன என்று வரக்கூடியன எல்லாம் சேர்த்து அவையெல்லாம் வினையாளனை பெயர்கள். அப்படி வரக்கூடியன எல்லாம், அப்படி வரக்கூடிய அந்த பெயர்கள் எல்லாம் சேர்த்து அகிரிணைக்கு உரியவை என்று சொன்னார். அடுத்தது அகிரிணைக்குரிய பெயர்களை சொல்லிட்டீங்க, அது ஒருமையா பன்மையாங்கிறது பெயர்ல சில சமயத்துல தெரியலையே, என்ன பண்றது? அப்படின்னு சொல்றீங்க, குதிரைன்னு சொல்றீங்க. குதிரைன்னா அது ஒருமையா பன்மையா அப்படின்னா வினைமுற்ற பாருன்னா. குதிரை வந்ததுன்னா ஒரு குதிரை, குதிரை வந்தன பன்மை. அப்ப என்ன பொருள் என்றால், கல் என்ற விகுதி அங்க தேவையில்லை, அது பின்னால ஒட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வினைமுற்றால தான் ஒருமை பன்மை அறியப்படும். குதிரைகள் வந்தனன்னு சொல்றது பிற்கால வழக்கு. அது தொல்காப்பியர் காலத்திலே வந்துருச்சு. கல்லூரி சிவனும் அவ்வியர் பெயர்னு சொல்லிட்டார். சரி, அதனால தெரிநிலை உடைய அகிரிணை இயற்பெயர். அகிரிணை இயற்பெயர்கள் தெரியக்கூடிய தன்மை உடையன. என்ன தெரியக்கூடிய? ஒருமையும் பன்மையும். ஒருமை பன்மை தெரியக்கூடிய தன்மையுடைய வினையோடு வரினே. வினை வருகிற போது நமக்கு தெரியும். வந்தது, வந்தன. குதிரை வந்தது, குதிரை வந்தன. நாய் வந்தது, நாய் வந்தன என்று வினையை கொண்டு அவை ஒருமையா பன்மையா என்று தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னார். இதுதான் அகிரிணை பெயருக்குள்ள இலக்கணம் முடிக்காது. அடுத்தது விரவு பெயர்கள். இந்த பெரும்பாலும் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த விரவு பெயர்கள் இன்றைக்கு தெரியல.
யாரும் பாடம் சொல்லுவதில்லை. அகரிணை உயர்தனை என்ற அளவோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். அப்படி நிறுத்தி பயனில்லை. விரவு பெயரையும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்ம வீட்டிலே இருக்கு, லட்சுமி நல்லா பால் கறக்குது அப்படின்னா அது விரவு பெயர். லட்சுமி என்ற உயர்தனை பெயர் மாட்டுக்கு, பசுமாட்டுக்கு வந்து விட்டது, அது விரவு பெயர். அதனால இவ்வாறெல்லாம் சொல்வதற்கு இலக்கணம் இருக்கிறது என்பதனை காட்ட நமக்கு தொல்காப்பிய பயிற்சி வேண்டும். அதுல விரவு பெயர்களை பற்றி சொல்லக்கூடிய இந்த பகுதி நாம் முன்பே சொல்லியிருக்கிற விரவு பெயர்களுடைய எண்ணிக்கையை பற்றி. விரவு பெயர்கள் மொத்தம் 19 என்று நாம் பார்க்க போகிறோம். இருவினை சொற்கும் ஓரம்னு ஒரு அழகா சொல்றாரு. என்ன இலக்கணம் பாருங்க, 2 திணைக்கும் ஒரே வகையாக சமமாக உரிமை உடைய விரவு பெயர். திரிபு வேறுபடும் எல்லா பெயரும். அதுனா திரிபு வேறுபடுதல், உயர்தனைக்கு சொல்லும் போது உயர்தனையா இருக்கும், அகிரணைக்கு சொல்லும் போது அகிரணையாக திரிந்து வேறுபடும். அவ்வாறு வேறுபடுகின்ற எல்லா பெயரும் நினையின்காலை சத்தம் மரபின் வினையோடு அல்லது பால் தெரிகிறது. சாத்தம் என்பது ஆணை குறித்ததா அல்லது காளை மாட்டை குறித்ததா என்பது வினையை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். சாத்தன் வயலை உழுதது என்றால் அகிரணை, சாத்தன் கடைக்கு போய் வந்தான் என்று சொன்னால் உயர்ந்தனை. 2 திணைக்கு இந்த பெயர் வருகிறது. அதனால் இது விரவு பெயர். இது உயர்திணையை குறிக்கிறதா அகிரணையை குறிக்கிறதா என்பதை வினையை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றார். சாத்தன் வந்தான், அதே போல முடவன் வந்தான். இந்த ஒரு காலை கொஞ்சம் கால் முடமா இருக்குன்னா முடவன் வந்தது என்று சொல்லுகிறான். அவ்வாறு மாறி மாறி வருவதனை வினை கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஒரு நூற்பா. நிகழும் என்ற பலர்வரை கிளவியின் இந்த இடத்துல கொஞ்சம் நிதானமாக நாம் படிக்கணும். பலர் வரை கிளவி, இந்த வரைதல் என்றால் நீக்குதல் என்று பொருள், மணந்து கொள்ளுதல் என்று பொருள். இந்த இடத்துல நீக்குதல், வரைதல். ஒரு கோடு போட்டு இந்த கோடு வரையில என்னுடையது, இதுக்கு அந்தாண்ட இருக்கிறது என்னுடையவை அல்ல என்று சொல்லுது, அதான் வரைவு. அதே போல இவை என்னுடையவை என்று தன்னுடைய எல்லைக்குள் கொண்டு வருதல், அது வரைதல், வரைவு, திருமணம் என்று சொல்லப்படும். நிகழ்வும் என்ற பலர் வரை கிளவியும் மொத்தம் 5 பால்னு பார்த்தோம். தமிழ் இலக்கணத்துல அடிப்படையே பார்த்தா 2 திணையும் 5 பாலும் தான். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றொன்பால், பலவின்பால். இந்த நினைவில் வச்சுங்க. இலக்கணம் இந்த அடிப்படை இருந்ததுன்னா பிறகு எல்லாம் இதற்கு மேல கட்டக்கூடிய கோபுரமே கட்டிடலாம். இப்படி ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றொன்பால், பலவின்பால், இந்த 5 பால்கள்ல பலர் வரை கிளவி, பலருக்குரியதை எடுத்து விடுங்கள் என்றால் எது பலருக்குரியது? ஆண்பால் இல்ல, பெண்பால் இல்ல, பலர்பால். அந்த பலர்பால் என்பதனை எடுத்து விட்டீர்களானால் பாக்கி 4 பால் இருக்கு. ஆண்பால், பெண்பால், ஒன்றொன்பால், பலவின்பால் இருக்கு. இந்த 4 பால்ல நிகழும் என்ற பலர்வரை கிளவியும் உயர்திணை ஒருமை தோன்றலும் உரித்தே. செய்யும் ஒரு சொல்லு, அதைத்தான் இப்படி சொல்றாரு. செய்யும் என்னும் முற்று, அதுக்கு பேரு பலர் வரை கிளவி. அது பலரை குறிக்காதது. அது எப்படி செய்யும் என்றால் சாத்தன் யாழிசைக்கும் சொல்லலாம். சாத்தன் யாழிசைக்கும், சாத்தி சாந்தரைக்கும் என்று சொல்லலாம். அது உயர்திணை ஒருமை தோன்றலும் இருக்கிறது. செய்யும் என்பது அகிரணை மாதிரி இருக்கு. செய்யும் என்பது அந்த வினைமுற்று அகிரணை போல தோற்றத்தில் இருக்கு. அதுக்கு தான் சொல்றாரு, நிகழ்காலத்துக்குரிய பலர்பாலை குறிக்காத செய்யும் என்னும் முற்று ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் ஒருமைக்கு வரும், தோன்றலும் உரித்து, அது வினையினால் புலப்படும் சொன்னார். இப்ப சாத்தம் யாழெழும்னு காட்டுறார். சாத்தம் யாழிசைக்கும், சாத்தி சாந்தரைக்கும். இந்த செய்யும் என்பது அகிரணைக்கு வருவது இல்லை என்று காட்டினார். இது உயர்திணை ஒருமைக்கு வரும். செய்யும் என்னும் வாய்பாட்டு வினைமுற்று
அது அகிரிணை உயர்நிலை உரிமைக்கும் உயர்நிலையில ஆண்பால் உரிமைக்கும் பெண்பால் உரிமைக்கும் வரும் என்று காட்டினார் இந்த நூற்பாவினால. அதனால அடுத்தது இயற்பெயர், சினைப்பெயர், விரவு பெயருடைய தொகை வகையை பற்றி சொல்றார். 19 சொல்ல போறார். இயற்பெயர், சினைப்பெயர், சினை முதற் பெயரே, முறைப்பெயர் கிளவி தாமே தானே, எல்லா நீர் நீ என கிளந்து சொல்லியல்ல பிறவுமாந்து அன்னவை தோன்றின் அவற்றோடும் கொளரே என்று விரவு பெயருடைய விரிவை சொன்னார். இயற்பெயர் என்பது சாத்தன், கொற்றன் சொல்லா இயற்பெயர். ஒருவருக்கு வீட்டில இடுகின்ற பெயர், என்ன காரணம் பற்றி இடுகிறார்கள் இல்லை, காரணம் இல்லாமலும் இடக்கூடிய பெயர்கள் எல்லாம் இயற்பெயர் தான். அதனால்தான் இந்த இடத்தை நாம் பற்றி சொல்கின்ற போதுதான் திருவள்ளுவன் என்பதனை இயற்பெயர் என்று கருதுகிறார் சேனாவரையர். தெய்வப்புலவன் திருவள்ளுவன், தெய்வப்புலவன் சிறப்பு பெயர், திருவள்ளுவன் இயற்பெயர் என்று தன்னுடைய உரையில காட்டுகிறார். இயற்பெயர் என்பது சாத்தன், கொற்றன். இது என்ன அடிக்கடி ஒரு சாத்தன் கொற்றன் என்றால், சாத்தன் என்பது ஒரு சாஸ்தா என்று இந்த காலத்தில் வழங்குகிற பெயர் தான். இந்த காலத்துல ஒரு தலைமை தெய்வம் என்று பொருள். அதே போல தெய்வ நிலை அடைந்தவன் என்று பொருள். கொற்றம் என்பது சிவபெருமானுக்குரிய பெயர் கொற்றம் என்று. அதே போல சினை பெயர் பெருங்காலன், முடவன், குட்டை கையன் என்றெல்லாம் வருவன எல்லாம் சினை பெயர். சினை முதற் பெயர் என்பதற்கு கொம்புக்காலையும் காட்டணும். அது அப்படி காட்டல, நாம தான் அப்படி பார்த்து கொள்ள வேண்டும். கொம்புக்காலை, பெருங்கால் வேம்பு, இது சினை முதற் பெயர். சினையும் வரணும், முதலும் வரணும். பெருங்கால் வேம்பு என்றால் பெருங்கால் என்பது சினை, வேம்பு என்பது முதல். வேப்ப மரம், அதுல பெரிய களை என்று போதும். கொம்பு காளை, காளை என்பது முதற் பெயர், கொம்பு என்பது சினை பெயர். ஆக சினை முதற் பெயர் வருவது கொம்பு காளை. ஆனா ஆசிரியர் என்ன பண்ணிட்டாரு, உரையாசிரியர் சீத்தலை சாத்தன்னு காட்டிட்டார். சினை முதற் பெயருக்கு அது தவறு. சீத்தலை சாத்தன்னு அவர் என்ன கருதுறாருன்னா, கீழே தலையிலே உடைய சாத்தன். ஒரு கதை, ஆணவர்கள் செய்யக்கூடிய பிழைக்கெல்லாம் தன்னுடைய தலையில ஊசியால குத்திக்குவாரு, அது சீர்பிடித்து விட்டது என்றெல்லாம் ஒரு கருத்து, தவறான கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அது சீத்தலை என்பது ஊரு, அந்த ஊரை சார்ந்த சாத்தன் என்று பெயர். அதனால அது சரியான சினை முதற் பெயருக்கு அது எடுத்துக்காட்டில்லை. அடுத்தது முறை பெயர், தந்தை தாய் என்பன முறை பெயர். அப்புறம் தாமே தானே எல்லா நீயே, இந்த 5 பெயர்கள். தாமே, தாம் என்ற பெயர், தானே, தாம் என்பது பன்மை பெயர், தான் என்பது ஒருமை பெயர், எல்லா என்பது, நீர் என்பது, நீ என்பது, இவையெல்லாம் சேர்ந்து விரவு பெயர் ஆகும். சரி, இவற்றுடைய விரவு பெயரை விரித்து சொல்ல போறாரு. நம்ம இயற்பெயர்னு சொல்லிட்டாரு, இயற்பெயர் எத்தனைன்னு சொல்றாரு. இதுல இருந்துதான் நாம எண்ணிக்கொள்ள வேண்டும். 4 இயற்பெயர். அந்த இயற்பெயர் 4 என்னங்கிறத பின்னால சொல்லுவார். 4 இயற்பெயர், 4 சினைப்பெயர், 4 சினை முதற் பெயர், ஆக 12 ஆச்சு. அப்புறம் முறைப்பெயர் கிளவி 2, ஆக எல்லாம் சேர்த்து ஏழை பெயரே தத்தம் மரபின, ஆக மொத்தம் 14 கூட்டல் 5. ஏனை பெயர்ங்கிறது தானே தானே எல்லா நீயே நீ ஆகியவற்றையும் சேர்த்தா 14 5 19 பெயர்கள். இப்ப இயற்பெயரை முதல்ல சொல்றாரு. அவையெல்லாம் பெண்மை இயற்பெயர், ஆண்மை இயற்பெயர், தன்மை இயற்பெயர், ஒருமை இயற்பெயர் என்று அந்நான்கென்ப இயற்பெயர் நிலையே. பெண்மை இயற்பெயர் என்பது சாத்தி வந்தால் இது பெண்மை இயற்பெயர். இது விரவு பெயர், இது அதை மறந்துடக்கூடாது. சாட்சி வந்தாங்க உடனே பெண் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. அது மகளையும் குறிக்கும், பசுவையும் குறிக்கும். அதே போல சாத்தன் வந்தான் என்பது ஆணையும் குறிக்கும், காளையும் குறிக்கும். பன்மை இயற்பெயர் என்பது யானை வந்தன, யானை வந்தான் அப்படின்னு என்ன பொருள்னா, யானை வந்தது, யானை வந்தான் என்று சொல்லுகிற போது என் யானை, என் யானைக்குட்டி என்றெல்லாம் சொல்லக்கூடிய, செல்லமாக சொல்லக்கூடிய நிலையில அகிரிணை பெயராகவும் வரும். அதனால 2க்கும் அது ஆகி வருதல். அடுத்தது ஒருமை, இது யானை வந்தது, தன்மையா வந்தா யானை வந்தன. அதாவது 10 இளைஞர்கள் அங்கிருந்து வர்றாங்க விளையாடுறதுக்காக.
வந்துருச்சுப்பா, யானைகள்லாம் வந்துருச்சுப்பா அப்படிங்கிறான். யானையா வருது, யாரை ஒத்த இளைஞர்கள் வந்தனர். அதே போல இரண்டுக்கும் அகிரணைக்கும் உயர்தனைக்கும் ரெண்டுக்கும் கலந்து வருது. அது பன்மைக்கும் வருகிறது, ஒருமைக்கு வருகிறது. ஆக மொத்தம் 4 வகையான பெயர்கள். அடுத்தது சினை பெயர். பெண்மை சினை பெயர் முடக்காளி அப்படிங்கிறது பெண்மை சினை பெயர். முடக்காளி வந்தால், முடக்காளி வந்தது, 2 சினைக்கும் விரவு பெயராக வருது. ஆண்மை சினை பெயர் முடக்காலன் வந்தது, முடக்காலன் வந்தான். பன்மை சினை பெயர் அதே முடக்காலர் வந்தார், முடக்காலர் வந்தன. ஒருமை சினை பெயர் முடக்காளி வந்தது, வந்தன என்று ஒருமை சினை பெயர் முடக்காளி வந்தது, முடக்காளி வந்தாள் என்று அவ்வாறு வருவன எல்லாம் சினை பெயர். அடுத்தது சினை முதற் பெயர். பெண்மை சுட்டிய சினை பெயர் முடக்கால் கொற்றி. சினை முதல் பெயர். இது சினையும் இருக்கணும், முதலும் இருக்கணும். சினை என்பது உறுப்பு. முடக்கால் கொற்றி. கால் என்பது சினை, கொற்றி என்பது முதல், வந்தாள் என்பது வந்தாள் அல்லது வந்தது அப்படின்னு 2க்கும் வினைமுற்று சொல்ல வேண்டும். அதே போல முடக்கார் கொற்றன் ஆண்மை சுட்டிய பெயர். பன்மை சுட்டிய சினை முதற் பெயருக்கு முடக்கால் கொற்றர். ஒருமை சுட்டிய சினக்கார் பெயருக்கு முடக்கார் கொற்றன். வந்தது, வந்தான் என்று. அடுத்தது முறைப்பெயர். பெண்மை முறைப்பெயர், ஆண்மை முறைப்பெயர் என்று 12 இயற்பெயர். இதுல சிக்கலே இல்லை. தாய் வந்தால் தந்தை வந்தான். இது 2 தாய் வந்தால் தந்தை வந்தான் என்பது 2 திணைக்கும் வரும். இரவு பெயர்லாம் வருகிற போது தாய் வந்தாங்கிறது பசுவை குறிக்கும். அதே போல தந்தை வந்தான், இந்த காளைக்கு தந்தை அதுதான் அப்படின்னு சொல்லுகிறான். இவ்வாறு சொல்வது தந்தை வந்தான் என்று தந்தை வந்தது. அடுத்தது பெண்ணை சுற்றிய எல்லா பெயரும் ஒன்றற்கும் ஒருத்திக்கும் ஒன்றிய நிலையே. பெண்ணை பெற்று வருகின்ற 4 விரவு பெயர் எல்லாமே ஒன்றற்கும் ஒருத்திக்கும் ஒன்றிய நிலையே. அவைகள் எல்லாமே பெண்மை இயற்பெயர், பெண்மை சினைப்பெயர், பெண்மை சுட்டிய சினை முதற் பெயர், முறைப்பெயர் ஆகிய 4 வகை பெயர்களிலும் எல்லா பெயரும் ஒன்றற்கும் ஒருத்திக்கும் ஒன்றிய நிலையே. அகிரணையில ஒன்றன்பாலையும் குறிக்கும், அதே போல உயர்நிலையில ஒருத்தியையும் குறிக்கும். இவ்வாறு விரவு பெயராக வரும் என்று காட்டுகிறது. அடுத்தது ஆண்மை சுற்றிய எல்லா பெயரும், அதே போல 4 வகையான பெயர்களும் ஆண்மையை சுற்றிய பெயர்கள் எல்லாம் அகிரணை ஒன்றன்பாலுக்கும் உயர்நிலை ஒருவருக்கும் ஒருமைப்பட்டு விரவு திணையாக வரும். முடவன் வந்தது, முடவன் வந்தான் என்று 2க்கும் வரும். பன்மை சுற்றி எல்லா பெயரும் ஒன்றே பலவே ஒருவர் என்னும் என்று பார்க்கும் ஓரன்னே. பன்மை சுற்றிய இயற்பெயர், சினைப்பெயர், சினை முதற் பெயர் இவைகள்லாம் பாருங்க. பெருங்கால் யானை வந்தது, வந்தன, வந்தான் என்று எல்லாவற்றுக்கும் இவ்வாறு ஒன்றே பலவே ஒருவர் என்று 3 பாலிலும் வரும். அடுத்து ஒருமை சுற்றிய எல்லா பெயரும் ஒன்றற்கும் ஒருவருக்கும் ஒன்றிய நிலையே. கோதை வந்தது, கோதை வந்தாள் என்று சொல்லுகிறோம். கோதை வந்தான், செவியிலி. அதே போல சினைப்பெயர்ல வருகிற போது செவியிலி வந்தாள், செவியிலி வந்தது. கொடும்புறம் அருவி வந்தது, வந்தாள். இது சினை முதற் பெயர். இவ்வாறு வருவன எல்லாம் விரவு பெயர்களாகும். அடுத்தபடி தாமன் கிளவி பண்டை குறிப்பு. தாம் என்ற சொல் பன்மையை குறிப்பதாகும். தாம் வந்தார், தாம் வந்தன என்று சொல்ல வேண்டும். அவைதான் வந்தன, காளைகள் தான் வந்தன, பெரியோர் தான் வந்தார் என்று உயர்திணைக்கும் அகிரணைக்கும் தாம் என்ற வரும். அது பன்மையைத்தான் குறிக்கும் என்பது இலக்கம். அதே போல தான் என்பது ஒருமையை குறிக்கும். தானின் கிளவி ஒருமை குறித்து. தான் வந்தான், தான் வந்தாள், தான் வந்தது என்று வரும். அடுத்து கடைசியாக அதுல எல்லாம் என்னும் பெயர்நிலை கிளவி பல்வழி முதலிய நிலைத்தாகும்.
இந்த ரெண்டு திணைக்கும் இந்த எல்லாம் என்பது வரும். அது பன்மையை குறித்து வரும். எல்லாம் வந்தோம், எல்லாம் வந்தீர், எல்லாம் வந்தார், எல்லாம் வந்தன. ரெண்டு திணைக்கும் வரும். அது பன்மையை குறித்து தான் வரும் எல்லாம் என்பது. அடுத்தது, தன்னுள் உரித்த பன்மைக்கல்லது உயர்திணை மருங்கின் ஆக்கம் இல்லை. எல்லாம் என்ற அந்த பெயர் தன்மை பன்மைக்கு தான் வரும். நாம் எல்லாம் வருவோம், நாங்கள் எல்லாம் வருவோம், நாங்கள் எல்லாம் விளையாடுவோம் தான் வரும். அது முன்னிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வராது. நீங்கள் எல்லாம் சொல்றது இல்லை, அந்த கால வழக்கில் நீங்கள் எல்லாம் அவரெல்லாம் என்று சொல்லக்கூடாது. தன்மைக்கு மட்டும்தான் வரும். நச்சினாருக்கு நீரின் இளம்பூரணவை சிறுபான்மை வரும்னு எழுதிட்டாங்க அவங்க காலத்து நிலையிலேயே. அதுக்கும் வந்துட்டுது. தொல்காப்பியர் காலத்துல எல்லாம் என்பது நாம் நாங்கள் என்ற தன்மை பெயர்களை குறிப்பதற்குத்தான் வரும். முன்னிலை படற்கை பெயர்களை குறிப்பதற்கு வருவது இல்லை. உரையாசிரியர் காலத்துல வந்து விட்டது, அந்த வழக்கம் வந்து விட்டது என்று நாம் இந்த நூற்பாவின் வழியாக தெரிந்துள்ளோம். அடுத்தது, நீர் நீ என வருவோம் கிளவி வாழ்தறிவிலவே உடன்முடி பொருள. நீர் நீ திணைப்பகுதி தெரிய நில்லா. இதுல நீர் நீன்னு சொல்லும் போது திணை தெரியாது. உடனே நீங்க கேட்கலாம், நீர்னு யாராவது உயர்தனையை பார்த்து தானே சொல்லலாம் என்று அதிரணையை பார்த்தும் சொல்லலாம். ஒரு நாய் வீட்டில் வளர்க்கப்படுகிறது, செல்லமாக வளர்க்கப்படுகிறது. அதை பார்த்து முதலாளி சொல்றாரு, வர வர நீர் சரியில்லையா அப்படின்னா அந்த இடத்துல அதிரணை. அதே சமயத்துல கணக்கப்பிள்ளைய பார்த்து ஒரு முதலாளி சொல்றாரு, வர வர நீர் எழுதுகிற கணக்கெல்லாம் சரியில்லையா அப்படின்னா அது உயர்ந்த. அதான் இந்த நீ என்ற கிளவி, நீர் நீ என்ற வருகின்ற கிளவி தன்மைக்கும் வரும், அதாவது மரியாதை தன்மைக்கும் வரும், ஒருமைக்கும் வரும். இதெல்லாம் திணைப்பகுதி தெரியவில்லா. திணைப்பகுதி பால் தெரிகிறது, திணை பால் தெரியாது. உடன்முடி பொருள இரண்டு திணையும் உடன் வர தோன்றும் என்று அகிரணைக்கும் உயர்தனைக்கும் வரும் என்று சொல்லி, இதெல்லாம் இப்படியெல்லாம் பார்த்து இலக்கணம் எங்காவது சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. நாயை செல்லமா கொஞ்சக்கூடிய நிலையில பங்கத்துற என்ன கேட்லயே நின்றுட்டீங்க இன்னைக்கு அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனை குறித்த தொடர்கள் என்று இவற்றை நாம் கருதுகிறோம். ஆனால் இவை நாயையும் குறிக்குமாறு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இப்படியெல்லாம் பேச்சு வழக்கில் இருப்பவர்களுக்கு இலக்கணம் எவன் வகுத்தான்? பின்னால வரக்கூடிய யாரும் கூட இலக்கணம் வகுக்கிறது எப்படி? அகிரணை தனியா அகிரணையா வச்சுட்டான், உயர்தனையா தனியா உயர்தனை என்று வைத்தான். ஆனா இப்படி மாறி மாறி வழங்குவதை, இரண்டுக்கும் பொருந்த வழங்குவதை எல்லாம் காட்டிய ஒரு பெரிய நிலை தொல்காப்பியரையே சார். அடுத்தது நீயன் கிளவி. இப்ப நீயன் நீ சொன்னாரு மேல, அதுல நீயன் அவற்றுள் நீயன் கிளவி ஒருமை குறித்து. அது நீ வந்தாய், அது ரெண்டு தனைக்கும் வரும், உயர்தனைக்கும் வரும், அகிரணைக்கும் வரும். நீ வந்தாய் என்பது உயர்தனைக்கு வருகிற போது தன்னுடைய மனைவியை பார்த்தோக்கு சொல்லுகிறான், நீ வந்தாய் இந்த வீடு விளக்கமுற்றது என்று சொல்லுகிற போது உயர்தனை. இதே போல பசுவை பார்த்து சொல்லுகிறான், இந்த வீட்டிற்கு நீ வந்தாய், இங்கே மங்களம் கொதிக்கின்றது என்று சொல்லுகிற போது பசுவை பார்த்து சொல்லுகிறான். அதனால இரண்டு திணைக்கும் உரியது, ஆனா ஒருமைக்குரியது என்பதை நினைவில் வைக்கிறது. ஏனை கிளவி பன்மை குறித்து. ஏனை கிளவிங்கிறது நீர் என்பது பன்மை குறித்து. சரி, ஒருவர் என்னும் பெயர்நிலை கிளவி இருவார்க்கு முடித்தே தெரியுங்கார். ஒருவர் வந்தார் என்று சொல்கிற போது அது ஔவையாரையும் சொல்லலாம், அதிகமானையும் சொல்லலாம். அதுபோல இரண்டு பாலுக்கும் உரியது. ஒருவர் என்று சொல்கிறது மரியாதையாக சொல்லுவதுதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல ஒருவன் குறித்தி இந்த ரெண்டு நிலையும் அது குறிக்கும். அது தன்மை சுற்றின் தன்மை கேட்பும். அது தன்மையாக வந்தால் ஒருவர் வந்தார் என்றால் ஒருமைக்கு உரியது என்றாலும் கூட இது பன்மையை உணர்த்துவது. ஒருவர் என்பது ஒருமைதான், ஆனால் அது பன்மையை உணர்த்தும். இது என்ன பன்மை? அது மரியாதை பன்மை. அங்கிருந்து குடியரசுத் தலைவர் நம்ம ஊருக்கு வர்றாரு, குடியரசுத் தலைவன் வந்தான்னு சொல்லக்கூடாது, அவர் வந்தார். அவர்னு பன்மை காட்சிகள் என்ன? இது மரியாதைக்குரியது. உயர் சொற்கிழவின்னு இதுக்கு பேர். கிழவி ஆட்டத்தில் சொல்லியிருக்காரு,
ஒன்றனை கூறும் உயர் சொற்களையும் ஒருவரை கூறும் உயர் சொற்களையும் இலக்கணம் அறிஞர் சொல்லாரங்கன்னு சொல்லியிருக்காரு. அது இலக்கணத்துக்குரியது இல்லைனாலும் கூட உலக வழக்கில் இப்படி மரியாதை கருதி சொல்லப்படுவது என்று. அடுத்தது அது விரவி வரும். நீர் அப்படிங்கிறது ரொம்ப பலரை குறிப்பது என்றாலும் கூட மரியாதையில கூட இப்படி எல்லாம் வரும். கிண்டலா பேசும்போது வரும். இப்ப ஒரு நாயை காவலுக்கு போட்டார் ஒருத்தர். அந்த நாயை பார்த்து நீர் சரியில்லை, வேறு ஆள் வந்தா குறைக்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல மனிதனை குறிக்கவில்லை என்று தெரியும். அதே போல உயர்தனையை குறிக்கிறது நீங்கிறது எப்படி தெரிந்து கொள்வது? நீ என் சகோதரி என்று சொன்னால் அந்த இடத்துல அது உயர்தனை குறிப்பது என்பது நினைவினால் தெரியும். அதே போல நீர் உழுந்தது போதுமையா அப்படின்னு ஒரு காளையை பார்த்து சொல்லுகிறான். ஆணையும் பார்த்து சொல்லலாம், காளையும் பார்த்து சொல்லலாம். இப்படி வருவனையெல்லாம் இரவு பெயர்கள். இன்ன பெயரே இவையனல் வேண்டி அருமையான ஒரு நூற்பா. இன்ன பெயரே இவையனல் வேண்டி. இந்த பெயரெல்லாம் உயர்தனையா எதிரனையா உந்தன்பாலா பலவின்பாலா பலர்பாலா என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முன்னம் சேர்த்தி. முன்னம்னா குறிப்பு. அது என்ன குறிப்பு உணர்த்துகிறதுன்னு பாரு. அந்த சமயத்துல இந்த பாட்டோ இலக்கணமோ இந்த ரெண்டுக்கும் ஒரு பெரிய மரபு ஒன்று இருக்கு. அதாவது பாட்டுக்கு பொருள் பார்க்குறவங்க எல்லாரும் பாருங்க ஸ்தூலமா பொருள் பார்க்குறாங்க, அதாவது பருப்பொருளா பார்க்குறாங்க. அது பொருள் பார்க்கறதே ஆகாது. பாட்டிற்கு 99 விழுக்காடு பருப்பொருளை தான் பார்க்குறாங்க, அதாவது வெறும் பொருளை தான் பார்க்குறாங்க. ஆழ்ந்திருக்கும் கவி உளம் காண்கிறார் என்று பாரதியார் சொல்லுகிறார். ஆழ்ந்திருக்கக்கூடிய கவி உள்ளத்தை பார்க்க வேண்டும், குறிப்பு பொருள் என்னங்கிறத பார்க்கணும். அதான் நான் சொன்னேன். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிட வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. இது நான் திருநாவுக்கரசர் பாடிய பாட்டு. சுண்ணாம்பு நீச்சரையில மகேந்திரவர்ம பல்லவன் அவரை போட்டுட்டான். வெந்து மடிந்து தூளாயிருக்கணும், அப்படி ஆகல. அவரு பார்த்தா இந்த பாட்டை அவர் அங்க பாடினார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீடலே. இது வரையில அந்த பாட்டு தோன்றிய நாள்ல இருந்து 7ஆம் நூற்றாண்டுல இருந்து இன்னே வரையில அதுக்கு எல்லாரும் பொருள் சொன்னவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, மாசில்லாத வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் நீங்கில வேணி இப்படி இது போல இருந்தன என்று சொன்னாங்க. அது பொருள் காணுகிற நெறி ஆகாது. எங்க சிந்தித்து பார்க்கணும். நான் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டா, எனக்கு இந்த சுண்ணாம்பு நீர்த்துறையில் இருக்கக்கூடிய காலத்து தான் இடையராது உச்சரித்த நினைத்த கருதிய ஒரு பெயர் சிவபெருமானே என்பதுதான். இறைவனுடைய அந்த திருப்பெயரை சிந்தித்ததனால் என்ன ஆயிற்று என்று கேட்டால், மாசில் வீணை காதுக்கு இன்பம், மாலை மதியம் கண்ணுக்கு இன்பம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றல் மேனிக்கு இன்பம். மூசு வண்டரை பொய்கையும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேணிலும். இளவேணி காலத்து மலர்கள் எல்லாம் மலர்ந்து இளவேணி காலத்து உணர்த்துகின்றன. மூக்கிற்கு இன்பம். இளவேணி காலம் மூக்கினால் அறியப்படுது. அடுத்தது மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிடவே மூசு வண்டரை பொய்கையும். பண்டு ஏன் வைக்கிறது என்றால் தேனுக்கா, அது நாற்று. 5 புலன்களுக்கும் அவருக்கு இன்பம் தந்தது ஒரு பெயர், எம்பெருமான் என்ற ஒரு பெயர். அது சுண்ணாம்பு நீர்ச்சழையினுடைய இயல்பை மாற்றி முழுக்க அவருக்கு இன்பம் பயந்ததாக இருந்தது. இப்படி நம்ம 5 புலன்களுக்கும் இன்பம் தந்தது என்ற பொருளை நாம் பார்க்க தவறிவிட்டோம், உரையிலிருந்து தவறிவிட்டோம். நீங்க நினைத்து பாருங்க, கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலே நிழல் கணிந்த கனியே. ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், சாப்பாடு போடுறாங்க, இலையில ஒரு மாம்பழம் நல்லா பக்குவமா அறிந்து வச்சிருக்கிறாங்க.
மாம்பழம் வைக்கும்போது இலையில அறிந்து வைக்க வேண்டும். அறிந்து வச்சிருக்கிறாங்க. பக்கத்துல தண்ணீர் வச்சிருக்கிறாங்க. பழத்தை சாப்பிட உணவு உண்ணுகிறோம், பழத்தை சாப்பிடுகிறோம், தண்ணீரை அருந்துகிறோம். அருந்திய பிறகு வெற்றிலையும் பாக்குமாக, மனம் பொருந்திய பாக்குமாக கொடுக்கிறார்கள். பிறகு காற்று வீசக்கூடிய இடத்துல மின்விசிறி சுழலக்கூடிய இடத்துல இங்கே உட்காருங்கள் என்று சொல்கிறார்கள். எல்லாம் நடக்குது. அதற்கு பிறகு ஐயா உங்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று ஒரு பட்டாடை கொண்டு வந்து போர்த்துகிறார். இப்ப பாருங்க, அந்த பாட்டை இந்த நிகழ்ச்சியோட வைத்து கோடைகளை இடைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலே, அது உடம்பு காட்சி. நிழல் கணிந்த கனியே உணவாச்சு, வாய்க்காட்சி. மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, மென்காற்றில் விளை சுகமே மனமாச்சு, சுகத்தில் ஒரு பயனை, எல்லா புலன்களையும் சொல்லிட்டார். ஆடையிலே இணைமனம், ஆடைன்னா குளிர்காலம், எல்லாரும் ஆடுகின்ற போதுன்னு பொருள் இருக்கிறாங்க. கிடையாது. ஆடையிலே ஆடைக்கும் கோடைக்கும் பாங்க இப்பவும் பேச்சு இடத்துல. ஆடை என்பது குளிர்காலம். ஆடையிலே என்னை மணந்த மணவாளா, கார்காலத்தில் என்னை மணந்த மணவாளனே, ஒரு ஆடுகின்ற அரசே என் அலங்கல் அறிந்தார். 5 புலன்களையும் அவர் பேசியிருக்கிறாருங்கிறது அந்த திருவருட்பாவுக்கு உரை எழுதுகிறவர்கள் கவனிக்கவில்லை. அதனால ஒருவருக்கொருவர் விஞ்சுகிற நிலையில குறிப்பு பொருளாக புலப்படுகிற வகையில வைத்திருக்கிறார். அதனால ஆழ்ந்திருக்கும் கவி உளம் பார்க்கணும். அதுதான் முன்னம்ங்கிறது தொல்காப்பியத்துல பின்னாடி சொல்ல போறாரு. பொருளதிகாரத்துல நம்ம விரிவா பார்க்க போறோம். முன்னம் என்பது குறிப்பு மொழி. அது குறிப்பாக பார்த்து இடம் காலம் பற்றிய குறிப்பு வரும். இன்ன பால் என்பதனை இடம் காலம் பற்றி பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஒருத்தரையே தான் நாம் பேசுறோம். ஐயா நீங்க இன்றைக்கு ஊருக்கு செல்லுகிறீர்களா என்று கேட்கிற போது ஒருவரைத்தான் என்பது சூழல் இடம் பற்றி தெரிந்து கொள்கிறோம். ஐயா அங்கிருந்து ஊரிலிருந்து வந்தார், திடீரென்று புறப்பட்டு போய்விட்டார் என்றால் ஒருவரைத்தான் குறிக்கிறார். பிறகு இதுக்கு பண்ண என்ன பண்றது? ஐயன்மார் வந்தனர், ஐயன்மார் சென்றனர் என்று மாறு விகுதி கொடுத்து சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. அதனால இடம் சூழல் பார்த்து அந்த குறிப்பை பார்த்து பொறுமையா பன்மையா உயர்கணையா அகிரணையா என்று தெரிந்து கொள்க. இன்ன பெயரே இவையனல் வேண்டின் முன்னம் சேர்த்து முறையில் மாற்றல் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அடுத்தது மகரூமரங்கின் பால்வெறி கிளவி மகரூம இயற்கை தொழில் வையினானே. இந்த சொல்லு முன்னாடியே சொல்லியிருக்காரு. பெண் மகன் என்று ஒரு சொல், அது நகரையினுடைய சொல்லாக இருந்தாலும் அந்த காலத்தில் இதற்கு வினை கொடுக்கின்ற போது பெண்மகன் வந்தாள் என்று சொல், பெண்பாலாக கொடுக்க வேண்டும். அது உங்களுக்கு எத்தனை பசங்க, இந்த பசங்கங்கிற சொல்லு அருமையான சொல்லு. அது பசலைங்கிறதுல இருந்து வந்து பசுமை உடையவன், இளமை உடையவன் என்று பொருள். அந்த பசலை பசல் என்பது பயல் என்று தெரிந்தது. அதனால பெட்டை பயல் என்பது ஒரு வழக்கு. அதை வந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்பது பண்டைய இலக்கணம். இப்ப மாறி போச்சு. பயலே என்று அருமையான ஒரு பாட்டு. ஔவையார படம் எடுத்தாரு S.S. வாசன். என்ன செஞ்சாரு? எல்லா ஔவையாரையும் ஒன்னா சேர்த்தார். சங்ககாலத்து ஔவையார், இடைக்காலத்து ஔவையார், பிற்காலத்து ஔவையார், ஆத்திசூன் பாடிய ஔவையார், நீதிநூல் பாடிய ஔவையார், எல்லாரையும் ஒரே ஔவையாரா சேர்த்து ஒரு படம் பண்ணிட்டார். அந்த படத்துக்கு பாட்டு எழுதுகிற போது கொத்தமங்கலம் சுப்பு பாட்டு எழுதினார். அவர் ஒரு நல்ல பாடல் ஆசிரியர். அது என்ன எழுதினார்னு பாருங்க. இந்த பாட்டை நீங்க கேட்டிருப்பீங்க. முருகனை ஔவையார் பாடுகிறார். முதல்ல ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவன் என்று நினைச்சிட்டேன், மாடு மேய்க்கக்கூடிய சிறுவன் என்று. முருகன் என்று எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. அப்பதான் அந்த அம்மா பாடுறாங்க. ஏதி சுந்தராம்பாளர் அழகா பாடுவாங்க. பயலே என்று உனைனான் அந்தோ அப்படிம்பாங்க. பயலே என்று உனைனான் அந்தோ பரிகாசம் புரிந்தேனை பரிந்தென்னை பொறுப்பாயே. இது எது சிறப்புன்னு கேட்டீங்கன்னா,
பயலே என்று உனைனான் அந்தோ பரியாசம் புரிந்தேனுங்கிறதுல ஒரு சொல்ல சேர்த்தார். ரொம்ப அருமை அந்த இடம். சிறு பயலே என்று மறுபடியும் பார்ப்பாங்க. பயலே என்று உனைனான் அந்தோ பரியாசம் புரிந்தேனே, சிறு பயலே என்று. அது சின்ன பய, அதுதான் பாரதியாரும் பின்னாடி பயன்படுத்தி இருக்கிறார். சிறு பயலே என்று உனைனானந்தோ பரியாசம் புரிந்தேன் சொல்லார். வர வேண்டும் மயில் மீதிலே இருமாதர் புடைசூட வர வேண்டும் மயில் மீது என்று பாடுவார். அதே போல ரொம்ப அருமையான பாடல்கள் ஔவையாருக்கு எழுதிய பாடல்கள், ஔவையார் படத்துக்கு எழுதிய பாடல்களா ரொம்ப அருமையான பாடல். அது சரி. அந்த பெண்மகன் வந்தாள் என்று சொல்லுவது பண்டைய இலக்கணம். சரி. ஆவோவாகும் பெயருமாறு உலகே, பெயர்ல நடுவில் வருகின்ற ஆ என்ற எழுத்து ஓவாக மாறுவது உண்டு. நல்லார் உளரேல், நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. நல்லார் ஒருவர் உளரேல், அத நல்லாருங்கிறத நல்லோர்னு சொல்லலாம். வில்லான் என்பதனை வில்லோன் என்று சொல்லலாம். அவ்வாறு ஆகாரம் ஓகாரமாக தெரிதல் உண்டு. அடுத்தது ஒரு அருமையான ஒரு நூற்பா, நுட்பமான ஒரு நூற்பா. அதை இறுதி நூற்பாவும் கூட இறைச்சி பொருளையும் செய்யுள் கிழக்கும். உள்ளுரை இறைச்சின்னு 2 பொருள் இருக்கு செய்யுள்ள. உள்ளுரைங்கிறது என்னவென்றால் கருப்பொருள்ல, செடி கொடியில, இளம்பிகை பெயர்ல, பறவைகள்ல ஒரு செய்தியை குறிப்பாக வைத்து சொல்லுவது உள்ளுரை. இறைச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆழமாக உள்ளார மறைத்து சொல்லப்படுகிற ஒரு பொருள். அதை நுட்பமான அறிவுடையவர்கள் மட்டுமே தெரிந்து கொள்வார்கள். இந்த அளவுக்கு இங்க பார்த்தோம். இவற்றை பற்றி விரிவாக பின்னால இதுல பொருளுதிகாரத்துல பார்த்தோம். இறைச்சின எரிதல், விரித்தல், உள்ளர தங்குதல் என்று பொருள். அடியில தங்கி இருக்காதான் இறைச்சி. ஒரு பாட்டுல ரொம்ப ஆழமா நுணித்து பார்த்தா இங்க புலனாகும், அது இறைச்சி. உள்ளுரைங்கிறது ஆடு மாட்டோட, செடி கொடியோட எல்லாம் சொல்றது. இப்ப எப்படி சொல்றதுன்னா, இந்த எரும மாடு, இந்த வீட்டுல கட்டி இந்த எரும மாடு ராத்திரி நேரத்துல கைத்தை அறுத்துக்கிட்டு இந்த வேலியை கொண்ட கும்பாலை நீக்கிட்டு அப்படியே போய் அந்த குளத்துல இருக்கிற பூக்கள் எல்லாம் ஒரு பூவை தின்றது. அது என்னன்னா தலைவனை பற்றி, தலைவனுடைய நயமில்லாத ஒழுக்கத்தை அவ்வாறு ஒரு எரும மாட்டு மேல வைத்து பேசினால் ஒரு தோழி. இதுக்கு பேர் உள்ளுரை. இறைச்சிங்கிறது இன்னும் ரொம்ப நுட்பமானது. இன்னும் இந்த ஊர்ல அருவி ரொம்ப அழகாக இருக்கிறது, அருமையாக விழுகிறது. இந்த ஊர்ல விழக்கூடாது. ஏன் இந்த ஊர்ல விழக்கூடாது? இந்த ஊர்ல இருக்கிற என் தலைவனிடத்து சரியான நல்ல ஒழுக்கம் இல்லை. இவன் ஊர்ல இந்த இயற்கை இப்படி எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யலாமா என்று இப்படிப்பட்ட பொருளை எல்லாம் தெரிவது இறைச்சி. இந்த இறைச்சி பொருளை சொல்லுகிற போது இயற்பெயர் கிளவி உயர்கனை சுட்டா. குரங்குக்கு அந்த காலத்துல கடுவன்னு பேரு, மூலன்னு பேரு, முதுமகன்னு பேரு. இந்த பெயர்கள் எல்லாம் ஆண்பால் என்று நினைத்து விடாதீர்கள். இறைச்சி பொருளை சொல்லுவதற்கு அகிரணை வருகின்ற அகிரணை பெயர்கள் எல்லாம் உயிர்வினை என்று கருதப்படக்கூடா. நிலத்து வழிமருங்கின் தோன்றலான அந்தந்த நிலத்துக்குரிய அகிரணை பெயர்கள் அவை. கடுவன் முதுமகன் கல்லாமூலக்கு வதுவை அயர்ந்த வன்பரல் குமரி. அதனால கடுவன் வந்ததுன்னு சொல்லணும், கடுவன் வந்தான்னு சொல்லக்கூடாது. கடுவன் வந்தது. அதே போல குமரி என்பது கூட குமரி வாழை பூத்தது என்று சொல்ல வேண்டும். அதெல்லாம் விரவு பெயர். ஆனா விரவு பெயர்ல இவையெல்லாம் உயர்தனைக்கு ஆக மாட்டா என்று சொல்லுகிறார். இதுவரையில உயர்தனைக்கும் ஆகி வரக்கூடிய பெயர்களை சொன்னார். இந்த இடத்துல கடுவன், மூலன், முதுமகன் என்ற பெயர்கள் எல்லாம் உயர்தனையை குறிக்க மாட்டா என்று குறித்தார். அதனால இதுவரையில நாம அதே போல அடுத்த நுட்பா திணையோடு பழகிய பெயரலங்கடையே. சில சமயத்துல திணையோடு பொருந்தி வருகின்ற போது அவை உயர்தனை சுட்டும். எப்படி? காளை வந்தது என்று சொல்லும். கூர்வேர் காளை வந்தான்
என்றால் அந்த இடத்துல அது உயர்தனைக்கு ஆகும். திணையோடு தொடங்கிய அது இந்த இடத்துல குறிஞ்சி திணைக்கு வருகிறது, முல்லை திணைக்கு வருகிறது என்றால் அந்த இடத்துல வரலாம். அதனால எல்லா பெயர்களையும் கடுவன் என்று நகரவற்று பெற்றவுடனே அதனை உயர்தனை என்று கருதி விடாதீர்கள். அது அகிரிணைக்குரிய பெயர். அதனை விரைவு பெயராக நாம் சொல்லுவது இல்லை. ஆனால் அதே சமயத்தில் காளை, விடலை என்ற பெயர்கள் எல்லாம் உயர்தனைக்கு உரியன. அகிரணையாக இருந்தாலும் இந்த பெயர்கள் எல்லாம் உயர்தனைக்கு உரியன, திணைக்கு உரியன என்று நாம அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம இதுவரையில பெயர்களை பற்றி பார்த்திருக்கிறோம். சில பேர் ஐயங்கள் எல்லாம் எழுதியிருக்கு, சில பேருக்கு நான் விடையெல்லாம் கொடுத்துட்டேன், சிலருக்கு இன்றைக்கு கொடுத்துருவேன். அதனால ஐயங்கள் தோன்றும் போது அன்பு குறித்து எப்போது தாராளமாக நீங்க கேட்கலாம், எழுதலாம். தெரிந்த வரையில் நான் அவற்றுக்கெல்லாம் விடை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று கூறி இது யாரும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.